இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயக்குனர் S.T. விஜய் மில்டன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மத்திய வணக்கம். இன்று அருள் பதிப்பகம் வழங்கும் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைக்கதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதல் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அமர்வும். இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் இவர் கவிஞர் இவர் ஒரு எழுத்தாளர், திறனாய்வாளர், பேச்சாளர், வாழ்த்துரை வழங்க சக்திமா அசோகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தினம் அறம் பதிப்பகத்தின் சார்பில் அறம் காக்கின்ற நல்லறம் காக்கின்ற தலைவர்கள் இங்கே மேடையிலே வீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய இளைஞர்களை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற அன்பு கவிஞர் மனுஷ்யபுத்திரன், நிச்சயமூர்த்தி, தலைவர் தமிழ் ஈரணமொழி, இப்படி பல்வேறு ஆளுமைகள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்
இந்த அருமையான அந்த தலைப்பு. ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் சென்று வெற்றி முழங்கிட்ட அந்த பாடல் அதையே இன்று தலைப்பாக, அதையே இன்று டைட்டிலாக விட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு ஆதரவு தரக்கூடிய அன்பு உள்ளங்கள் மிகச் சிறிதுதான். எப்படி என்றால், ஒரு பெரிய பால் குடத்தில் ஒரு சொட்டு தேனை போட்டால் அது இனிக்காது. அதே பால் குடத்தில் ஒரு சொட்டு ஒரு நஞ்சை போட்டால் அந்த பால் அந்த சுவையும் மாறும், அந்த தன்மையும் மாறும், அந்த செயல்பாடும் மாறும். அப்படித்தான் இன்றைய சமுதாயம் எழுந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு சமுதாயம், கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்திலே தேன் துளிகள் மிக மிக குறைவாக இருக்கிறது, நச்சு துளிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தேன் துளிகளை அதிகப்படுத்தி நச்சு துளிகளை குறைத்து மக்களை விழிப்படைய செய்கின்ற மாபெரும் பணியை தான் இங்கே இருக்கின்ற ஆளுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிலன் அவர்கள் மாதம் ஒரு புத்தகம், மாதம் அமாவாசை வருகிறதோ வரவில்லையோ, மாதம் பௌர்ணமி வருகிறதோ வரவில்லையோ, ஆனால் தமிழினுடைய புத்தகம் நிச்சயம் வரும். அவர் எப்படித்தான் அதை செய்கிறார் என்று நான் பலமுறை வியந்திருக்கிறேன். அதாவது ஒரு எழுத்தாளர் எழுதுவார், அதற்கு அதை எழுதிவிட்டு அதை புத்தகம் மாற்றக்கூடிய சக்தி பெரும்பாலானோருக்கு கிடையாது. தோன்றிய இடத்திலேயே தோன்றி விடுகின்ற பெயரை போல பல புத்தகங்கள் தோன்றியே போய்விடும். பல பத்திரிகையாளர் எனக்கு தெரியும், பல பத்திரிகையாளர்கள் தோன்றும் போய்விட்டார்கள், தோன்றியும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் முறியடித்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, மிகச்சிறந்த ஒரு சான்றாக தமிழீழன் அவர்கள் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னை மேடையிலே சொல்கிறீர்கள், அது எங்களுக்கே தெரியும் என்று சொல்கிறீர்கள். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் முறியடித்துவிட்டு அவர்களுடைய தடைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உடைத்துவிட்டு ஒரு சாதனை சிகரத்திலே இன்று நின்று கொண்டிருக்கிறார். உண்டிலிட்ட விளக்காக, ஓலோச்சுகின்ற அரசாக அவர் இன்று திறந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் இங்கே மேடையிலே பார்க்கும்போது உண்மையிலேயே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக நான் உணர்கிறேன். இந்த திரைக்கதையே அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்பட பாடல்களை எல்லாம் சிறு சிறு வெளியீடாக வெளியிட்டு அப்போதெல்லாம் 30 பைசா 40 பைசா என்கிற அளவிலே விற்று கொண்டிருப்பார்கள் பாடல்கள். அது ஒரு காலம், வாய்ப்பாடு போல இருக்கும். அந்த பாடல்கள்லாம் அதை வாங்கி கொண்டு படித்து மகிழ்வார்கள். அதன் பிறகு பராசக்தி போன்ற மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள படங்கள்லாம் வந்தபோது அந்த திரைக்கதையே வசனமாக ஆக்கி அதே புத்தகமாக்கி திருவெல்லாம் விற்கின்ற கதையெல்லாம் இருக்கும். அந்த வரலாறுலாம் உண்டு. அதன் பிறகு நீண்ட நெடும் காலத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு முயற்சி, திரைக்கதையே ஒரு நூலாக வெளியிடுகின்ற முயற்சி ஒரு புதுமையான முயற்சி, அருமையான முயற்சி, இதை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி. இது போல எல்லோரும் செய்தால் ஒரு திரைக்கதை பார்க்க முடியும், அதே நேரத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு புத்தகத்தையும் நாம் படிக்க முடியும் என்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அருமையான நிகழ்வு. இது போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பொதுமக்கள் விட புத்திசாலிகள் அதிகமாக இங்கே வர வேண்டும். பொதுமக்கள் என்றால் விசிலடித்து விட்டு வெளியே போகின்றவர்கள்,
கைத்தட்டி விட்டு ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து விட்டு போபவர்கள் அவர்கள் தான் பொதுமக்களாக இன்று இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள், அதனால் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். புத்திசாலிகள் மட்டும்தான் நல்ல இடத்துக்கு உருவாகி ஒரு கூர்மையான இடத்துக்கு உருவாகி நந்தவனத்திற்கு தேனீக்கள் தான் போகும். சாக்கடைக்குத்தான் பல ஈக்களும் கொசுக்களும் போகும். இது நந்தவனம். நீங்கள் எல்லாம் தேனீக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இவர்களை வாழ்த்துங்கள், ஒரு வளரட்டும், நீங்களும் வாழுங்கள், எல்லோரும் வளரட்டும், இவர்கள் மூலம் தமிழ் வளரட்டும், தமிழ் சமுதாயம் வளரட்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அன்பு தலைவர் தமிழீரன் அவர்களும் தலைவர் மனுஷியபுத்திரன் மற்றும் இயக்குநர்களெல்லாம் இது போன்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு திடீரென்று கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்த வாய்ப்பு போல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை ஓரளவுக்கு நான் உங்களிடம், அதாவது மற்றவர்களெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் வரவேற்கின்ற என்ற அந்த கால கிரியத்திற்கு நானும் பயன்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இவர் புத்த சமய நூல்கள், தத்துவம், கவிதைகள், விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை பற்றிய புத்தகங்கள் வெளியிட்டவர். புதிய கோடாங்கி, காக்கை சிறகினிலே போன்ற இதழ்களில் கட்டுரை எழுதியவர். 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் போன்ற திட்டங்கள் மூலம் இளம் கவிஞர்களை ஊக்குவித்தவர். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் இலக்கிய மற்றும் பௌத்த சமய செயல்பாடுகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய எழுத்தாளர், பதிப்பாளர், அறம் பதிப்பகத்தின் உரிமையாளர் மா. அமரேசன் ஐயா அவர்களை நோக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் பிரியத்திற்குரிய தோழர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், அன்பிற்குரிய இயக்குனர் விஜய் மில்டன், ராஜ்மோகன், தமிழின ஐயா, நிகழ்ச்சி தொகுப்பாளர் செல்லதுரை, முத்துக்குமாரசாமி அண்ணன் மற்றும் உதவி இயக்குநர்கள், பார்வையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதிக நேரம் இல்லாமல் 3 விஷயங்களை சுருக்கமாக பேசி நான் இடம் சார விழுகிறேன். முதலில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே ஒப்புக்கொண்ட தோழர் மனுஷபுத்திரனுக்கு என்னுடைய நன்றி. அவரை இந்த மாதிரி குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்னு ஒரு படத்துடைய திரைக்கதை நூல் வெளியிடுறேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். என்ன படம்னு கேட்டார். திரும்ப சொன்னார், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும். முடிஞ்சது. அவர் ஓகே அப்படின்னு சொன்னார்ல, அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு நம்ம சரியான படத்தை தான் எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு என் பையன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், அப்பா 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம்பா அப்படின்னா. அப்போது அவங்களும் அதை ஞாபகம், ஒரு இளைய தலைமுறை இப்போ இருக்கிற ஜெட்டும் வந்து அந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, கதாநாயகனை மேடைக்கு அழைத்து இந்த அறம் பதிப்பகம் ஒரு அறத்தோடு தான் செயல்படுகிறது. எந்த ஒரு நூலை அது பதிப்பிப்பதற்கு எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு எளிய மக்களின் வாழ்வியலோ துயரமோ ஏதேனும் ஒன்று அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அறம் தான் அதில் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் நூலை திரைக்கதை நம்ம பதிப்பிக்கிறதுக்கு எடுத்தோம்னா, கடல்சார் மக்களுடைய வாழ்வியலை நேர்மையாக பதிவு செய்த திரைப்படங்கள் தமிழ் திரையுலகத்தில் இல்லை. கடல்சார் மக்களின் வாழ்வியலை நேர்மையாக பதிவு செய்த எனக்கு தெரிந்த ஒரே தமிழ் இயக்குனராக நான் ராஜ்மோகனை பார்க்குறேன். எந்த
இடத்துலையுமே வந்து அவருடைய அந்த படத்தில் போலிமையோ மேட்டிமைத்தனமோ செயற்கைத்தனமோ இல்லாமல் மக்களுடைய மொழியில், மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய குரலை அவர் பதிவு பண்ணியிருப்பார். இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த ஒரு நேர்மைக்காகத்தான் இந்த புத்தகத்தை அறம் பதிப்பகம் பதிப்பித்தது. இதற்கு முன்னாடி மகாமுனி திரைக்கதையை பதிப்பித்தோம். அது புத்த சமய கருத்தியலை பேசுகிற ஒரு திரைப்படம் என்பதால். ரசவாதியை பதிப்பிச்சிருக்கோம். அதுவும் ஒரு உளவியல் சார்ந்த சித்த மருத்துவத்தை முதன்மைப்படுத்துகிற ஒரு புத்தகம் என்பதனால் பதிப்பித்தோம். இப்போ வந்து குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும். இதற்கு இசைவளித்த இயக்குனருக்கு என்னுடைய நன்றிகள். இது ஓராண்டு காலமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் பேசுவார், திடீர்னு நான் பேசுவேன், திடீர்னு அவருடைய உதவி இயக்குநர்கள் பேசுவாங்க. இந்த பொங்கல் புத்தக திருவிழாவை ஒட்டி அது முழுமை பெற்றது. அடுத்ததாக விஜய் மில்டன் தோழரை பற்றி சொல்லணும்னா, அவருடைய படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் 10 அதுக்கான காரணம் என்னென்னா, 10 படத்தில் வந்து 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் நிகழ்ச்சி தான், இருந்தாலும் இதையும் நான் பதிவு பண்ணணும். நேற்று என்னுடைய அரங்குக்கு ஒரு இயக்குனர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நான் எழுதிய புத்த சமய கருத்தியல் திரைப்படங்கள் நூலை கொடுத்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது, ஒரு இயக்குனர் இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க, நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற அப்படின்னாங்க. ஒரு படைப்பாளி படைப்போடு முடிஞ்சு போகுது. அது எதை சொல்கிறது என்பதை நாம் தான் விரிவாக சொல்லணும். அதுதான் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். 10 படத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு புத்த சமய விகாரில் அவர் படமாக்கியிருப்பார். அதுக்கு பிற்பாடு இவர் படம் பிடிச்சிட்டு வந்த பிற்பாடு அந்த விகார் இல்லை, நிலநடுக்கத்தில் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லை. அப்போது அந்த விகாரை காட்சிப்படுத்திய முதல் தமிழ் சினிமா 10 அந்த படத்தில் வட இந்தியாவில் இருக்கிற உழைக்கும் மக்களுடைய நிலைமை என்னன்றது ரொம்ப துல்லியமாக சமரசமே இல்லாமல் காமிச்சிட்ருப்பார். ஒரு காட்சியில் வந்து வருவாங்க, வெட்டுவாங்க, போவாங்க. அதே தான் இந்நிலம் தினந்தோறும் அங்கே நடக்கிற ஒரு விஷயம். அதை முதல்ல காட்சிப்படுத்திய நேர்மையான தமிழ் இயக்குனர் மில்டன் சார் தோழர். மூன்றாவதாக இவர் எந்த அளவுக்கு இவர் அதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா தெரியாது. அதை அந்த சம்பவத்தை அவர்கிட்டையும் சொன்ன உங்களோடவும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் உலக சுற்றும் வாலிபன் படம் பார்த்துருப்போம். ஜப்பானில் ஒரு விகாரில் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுவாங்க. அந்த விகாருக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அந்த புத்தர் சிலை இருக்கிற இடம் வரைக்கும் நம்பியார் வந்து எம்ஜிஆர் அடிச்சுனே இருப்பார். வெளியே வந்த பிற்பாடு தான் எம்ஜிஆரே வந்து நம்பியார் அடிப்பார். அப்போ சொல்லுவார், இந்த இடத்துல ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்றதுனால நான் அடிக்கலை, அகிம்சையை போதித்த புத்தரின் இடத்துல ரத்தம் சிந்தக்கூடாது என்பதனால நான் அடிக்கலை அப்படின்னு சொல்லுவார். அது வந்து 70களில் எடுத்த காட்சின்னா, 2000 வந்து ஒரு மாநகர காவலில் மசூதிக்குள்ளே விஜயகாந்துக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை நடக்கும். அங்கேயும் விஜயகாந்த் வந்து அடிக்க மாட்டார், வெளியில் வந்தால் அடிப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் அவர். ஏன்னா எங்கள் கெட்டவங்க ரத்தம் இந்த இடத்துல சிந்தக்கூடாதுன்றதுனால நான் அடிக்கலை அப்படின்னுவார். அதே மாதிரி தான் அந்த மொனாஸ்ட்ரியில், சிக்கிம் மொனாஸ்ட்ரியில் கேட்டுக்கு உள்ள வரைக்கும் கதாநாயகனை வில்லங்களுடைய ஆட்களை அடிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டுக்கு வெளியே தான் அடுத்து தள்ளி வேகத்தில் வந்த பிற்பாடு கேட்டுக்கு வெளியே வந்துட்டு, அந்த கேட்டுக்கு இந்த வசனத்தெல்லாம் அவர் வைக்கல, இந்த பழைய படத்தில் வந்த வசனத்தெல்லாம் அவர் வைக்கல. கேட்டுக்கு வெளியே வந்த பிற்பாடு கேட்டுக்கு வெளியே இருக்கிறோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடிப்பார். ஏன்னா அந்த இவர்கள் எல்லாம் செஞ்ச அதே விஷயத்தை அவர் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மிக சிறப்பாக பண்ணார். அந்த வட இந்தியாவில் இருக்கிற சாதியத்தையும் ஆகட்டும், பௌத்தத்தையும் ஆகட்டும், பௌத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த விகார் மொனாஸ்ட்ரியெல்லாம் காட்டுறதுக்காகட்டும், இதற்காகவே உங்கள் படத்தினுடைய திரைக்கதையை நான் போடுறதுக்கு ஆசைப்படுறேன் தோழர். வாய்ப்புகள் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க. அடுத்தது இது மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தி நாம் செய்யலாம். அதுக்கு பிற்பாடு வந்து அடுத்ததாக இயக்குனர் வந்துட்டாரா?
4-5 வாட்டி அந்த படத்தை பார்த்துருக்குறேன். நீ வருவாய் நான் படத்தை நான் பார்த்துருக்குறேன். 10 வாட்டி கூட பார்த்துருப்பேன். கிளைமேக்ஸ் மட்டும் நான் பார்த்ததே இல்லை. எப்படி முடிப்பாரோன்னு ஒரு பயம். ஆனால் பிற்பாடு கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கடைசியில் எதுவும் பார்த்தவங்க ஒரு அற்புதமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர்களில் அதில் சமூகம் சார்ந்து ரொம்ப நுட்பமாக ஆழமாக வெளியிட்டு இருக்கின்ற திரைக்கதைகளை கொண்டு வர்றதில் அறம் பதிப்பகம் ஆர்வமாக இருக்குது. இதில் 2 விஷயம். வருங்கால தலைமுறைகளுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல படத்தை எப்படி ஸ்கிரிப்ட் ஆக்குறதுன்றது அது ஒரு பாட புத்தகமாக ஆகும். ஒரு நல்ல படத்தை எப்படி நாம் கொண்டு வரணும், காட்சிப்படுத்தணுன்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக கையில் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே வலியுறுத்துகிறேன். நம்முடைய அரங்கை 614 இந்த புத்தகம் இருக்குது. இந்த படமும் இல்லை, குங்குமப்பூவும் கொஞ்சம் புறமாகவும் இல்லை, பராசக்தி 1957 வந்த பராசக்தி திரைப்படத்தை கூட நம்ம ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம். ஏன்னா இந்திய தமிழ் சினிமா வரலாற்றில் பராசக்தி மாதிரி சமூக கருத்துக்களை சொன்ன படம் எதுவுமே இல்லை. அதுதான் முதல் படம். நான் எங்கடா கோயில் வேணான்றேன், கோயிலில் நல்லவங்க இருக்கணும்டா, அதுதான் அந்த கான்செப்ட். அந்த மாதிரியான படங்களை புத்தகங்களை தேடி தேடி நம்ம பதிப்பிச்சிருக்கிறோம். எல்லாருடைய ஆதரவும் வேணும். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக குங்குமப்பூவும் கொஞ்சிப்புறாவும் திரைப்படத்தின் கதாநாயகன் ராமகிருஷ்ணன் அவர்களை படத்தில் நடித்தபோது ஏற்பட்ட அனுபவங்களையும் அந்த கதையின் சுவாரஸ்யத்தையும் சொல்ல அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் இல்லை, ஆமாங்க, கதாநாயகன் சொல்லிட்டு இவ்வளோ கர்ண கொடூரமான ஒரு குரலோட பேசுகிறாங்க. அதை தவிர எடுத்துக்க வேண்டாம். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு தேடுதல் இருக்கும்போது அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு நீ கதாநாயகனாக நடி அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஒன்று. அப்படி தான் எங்கள் இயக்குனர் என்னை ரசிகர் ராஜ்மோகன் சார். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் டைரக்டர் சார் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் சேரன் சார்லாம் சொல்ல மாட்டேங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னடா எல்லாருக்குமே சினிமா ஆசை, அது வெறி, அதெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் எவ்வளோ உழைப்பை போட்டாலும் ஆன் ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்த எங்கள் இயக்குநருக்கு நான் எப்போவுமே ஒரு பெரிய நன்றி உணர்ச்சியோடு இருப்பேன். நான் அந்த மேடையை நான் பதிவு பண்ணிட்டு நினைக்கிறேன். வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் வெறும் வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. தொடர்ந்து 2 படம் 3 படம் 4 படம் ஜெயிக்கிறவங்க அடுத்த படம் தோல்வி அடைகிறது அந்த வெற்றின்ற வார்த்தை எங்கே போச்சு? அது வெறும் வார்த்தை மட்டும்தான். ஸோ இந்த படம் வெற்றி தோல்வி அப்படின்ற அந்த தளத்தை தாண்டி இன்ன வரைக்கும் உயிர் போட வச்சிருக்கு அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை தான். ஸோ அது அந்த திரைக்கதையை ரொம்ப நுட்பமாக ரொம்ப வாழ்வியலோடு எடுத்த இயக்குனரை எவ்வளோ சொன்னாலும் அது அது வார்த்தை மொழி தான். அது இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எனக்கான அடையாளம் 15 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. எங்கே போனாலும் எங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் போகிறோம் ஹீரோ தானே நீங்கள் அப்படின்னா. இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் எல்லாம் ரொம்ப பரவலாக இந்த பாட்டை பற்றி இந்த படத்தோட காட்சி, இந்த படத்தோட வாசனைகள் இதெல்லாம் இன்ன வரைக்குமே உயிர் போட, அதே சமயத்தில் ரொம்ப வைரலாக இருக்குது அப்படின்னா அந்த படம் ஏதோ ஒரு மேஜிக்கை செஞ்சுருக்கு நிச்சயமாக. அதனால தான் இன்ன வரைக்கும் அது உயிரோடு இருக்குது. தெரியல அந்த காலகட்டத்தில் அது ஏன் அப்படின்றது அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இது
ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருப்பார் ராஜ்மோகன் சார், டேரக்டர் சார், இல்லை ராம்கி இது இப்படி தான், நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம்ல ஆர்வத்தில், டேரக்டர் சார் இவ்வளோ அதெல்லாம் வேணாங்க, இது இப்படி தான். அது என்னென்னா அந்த முத்தத்து மக்கள் ராஜாக்கமங்கலம் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்களோட அந்த சின்ன சின்ன உடல் மொழியெல்லாம் அவ்வளோ கவனமாக அதை சொல்லுவார். மேபி அதெல்லாம் தான் இது இந்த சாமியை பார்த்து ஒரு பொண்ணு ரொம்ப கோபமாக பேசும்போது அதெல்லாம் அவர் நடித்து காட்டும்போது அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு நடிகர் இருப்பார்னு வச்சுக்கோங்க. அது மேல் ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுக்கும்போது ஒரு உடல் மொழி வச்சுப்பாரு, அதே ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது ஒரு உடல் மொழி வச்சுப்பாரு. அது 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 சொல்லுங்க சில இல்லை இது பாராட்டுன்னு அவர் எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டு அது ரொம்ப இது சினிமாவுக்குள்ள அதாவது நம்ம இருக்கோம் இந்த இடத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான முதல் காரணம் ராஜ்மோகன் சாரும் டைரக்டர் சரண் சாரும் தான். ஏன்னா இயக்குனர் முதல் வெற்றியாளனாக இருந்துட்டு ஒரு விஷயத்தை தீர்மானிக்கலாம், பட் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த தீர்மானிக்கிற எல்லா ரைட்ஸையும் சரண் சார் ராஜ்மோகன் சார் கொடுத்தார். ஏன்னா நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், யாருக்கோ கதை சொல்லிட்டு திடீர்னு ஒரு தடவை ராம்கே அப்படின்னாரு, திரும்பி பார்த்தா டீ கடையில் நின்றுருந்தார், வாங்குங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். சரண் சார்கிட்ட சொன்னார், இவன் ஏதோ 2 பேர் பேசினாங்க, எனக்கு போயிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சரண் சார் போயிட்டேன், மச்சான் அவன் கரெக்டாக இருக்கான்ல, ஓகே நீ தான்டா ஹீரோண்ணா, எனக்கு காமெடி பண்ணேன் இல்லைடா. ஸோ ராஜ்மோகன் சார் அதுக்கு முன்னாடி அவர் சரண் சார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக கூப்பிட்றாங்க. இந்த மனசு இந்த இந்த எண்ணம் இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது இத்தனை வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கள் டைரக்டரோட என்னோட நண்பர்கள் எல்லாருமே பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணமோ சிந்தனையோ யாருக்குமே இல்லை. ஆனால் யாருமே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம மேலே அந்த காட்டின அந்த அந்த ஒரு அன்பு, அதை தாண்டின ஒரு செயல் இருக்குல்ல, அதை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். நல்ல சினிமாவுக்குள்ள நம்ம கரைஞ்சி போயிருப்போம், காணாமல் போயிடுவோன்றதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நம்ம இன்னமும் கவனிக்கப்பட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக குங்குமப்பூ கொஞ்சம் புறம் மட்டும்தான். ஸோ அதை செஞ்ச அந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் சரண் சாருக்கும் நான் எப்போவுமே நன்றி சொல்லியிருப்பேன். மகிழ்ச்சி, நன்றி. இந்த மாதிரியான ஒரு காவியத்தை திரைமொழியில் எழுத்து வடிவத்தில் அது வெளியிடுற பதிப்பகத்தாருக்கு தான் நான் முதல்ல முக்கியமான நன்றியை சொல்லணும். ஏன்னா எத்தனையோ திரைக்காவியங்கள் இருந்துச்சு, எத்தனையோ படைப்புகள் இருக்குது, பட் 15 வருஷத்துக்கு பிறகு அந்த படைப்பை நீங்கள் கவனித்து அதை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஸோ அந்த எண்ணத்தை நான் உயர்வாக மதிக்கிறேன் சார். ஏன்னா திருப்பி இது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இதை கவனத்தில் இருக்கும். அப்புறம் இந்த எழுத்து வடிவம் இருக்கிற வரைக்கும் இந்த புத்தகம் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான அது ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இதை செஞ்ச அறம்படி பொறுத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்து. நன்றி ஐயா. படம் எடுக்கும்போது என்னென்ன அனுபவங்கள் இருந்ததோ அவை அனைத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்ததாக குங்குமப்பூவும் கொஞ்சிப்புறாவும் திரைக்கதையின் கதை ஆசிரியரின் நண்பர் இயக்குனர் பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இயக்குனர் அசோக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்ன ப்ரிப்பரேஷனே பண்ணாமல் திடீர்னு சார் ஏற்றி விட்டாங்க. நான் இப்போ இங்கே நிற்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, ராஜ்மோகன் சார்கிட்ட ஒரு 4 மாதம் அசிஸ்டன்ட் டைரக்டராக கதை விவாதத்தில் இருந்தது தான். இப்போ படம் பண்ண உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரம் எல்லா இடத்துலையுமே என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த படங்கள் ஒர்க் பண்ண ராஜ்மோகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, போன இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே என்னன்னா குங்குமப்பூ கொஞ்சிப்புறாவும் படத்தை பற்றியோ இல்லை அவர் வானவரன் வல்லவரன் படத்தை பற்றியோ என்கிட்ட பேசாத ஆட்களே கிடையாது. 4 மாதம் ஒர்க் பண்ணாலும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா. அவர் சினிமாவோட
அவர் உழைச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார் சார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்ப நான் நம்பினேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த ஆக்சுவலி இந்த திரைக்கதை புத்தகம் வந்து இங்கே அந்த இன்னைக்கு வந்து புக்காக வரணுங்கிறதுக்கு வந்து ஒரு படைப்பாளியாக நம்ம வந்து எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு படைப்பு வந்து உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா படைப்பாளிகளுக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும். அதே போல் இங்கே வந்து இந்த குங்குமப்பூ கொஞ்சிப்புறா வந்து இன்னும் எத்தனை காலங்கள் வந்தாலுமே இது வந்து உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து போன மாதம் வந்து ராஜ்மோகன் சாரும் நானும் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறப்ப நாங்கள் சினிமாவை பற்றி விவாதிச்சுக்கிட்டே இருந்தோம். சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க வந்து அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் இவர் சார் வந்து குங்குமப்பூ கொஞ்சிப்புறா படம் எடுத்தோடனே அவர் வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் இருக்க ஷாட்டு, அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த படத்தில் இப்படி ஒரு காட்சி வந்துச்சுன்னு சொல்லி ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஒரு 1 ஹவரில் வந்து அவர் கண்ணீர் விட்டார். ஒரு படைப்பு வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு உள்ளே போய் இருந்து இத்தனை வருஷம் ஆனாலும் அவனை வந்து சாரை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த படைப்பை வந்து அவன் சொல்கிறான், சார் எடுக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு சொன்னோம், எடுத்ததுக்கப்புறம் மக்களுக்கு எங்களுக்கு சொன்னோம் சார். ஸோ அதை நான் கொண்டாட வேண்டிய படைப்பு இருக்குது. ஒரு நல்ல படைப்பை நான் உங்களை இன்றைக்கி பார்த்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளர் வந்து அவன் அவ்வளோ அந்த படத்தை வந்து கட்டி பிடிச்சி இன்னமும் அவன் வந்து மனசுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான். அப்புறம் இந்த சினிமாவில் வந்து பெருசாக நான் பார்க்குறது என்னென்னா, ஹாலிவுட்டில் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, திரைக்கதைக்கு சினிமாவில் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையான கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயம். தமிழ் சினிமாவில் மட்டுமே வந்து சினிமா வந்து கற்றுக்க முடியாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ரொம்ப ரொம்ப பொத்தி வச்சு அது கற்றுக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளியே இருந்தது. ஸோ ஒரு கம்ப்ளைண்டிங்காகவே இருந்தது. இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தா திரைக்கதை புத்தகம் சினிமா வந்து ரொம்ப ஈஸி, சினிமா எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டுமே கொண்டு சேர்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி திரைக்கதை புத்தகம் இப்படி ஒரு நல்ல படத்தோட திரைக்கதையை பார்க்கும்போது என்னன்னா, இங்கே இருக்க நிறையா படைப்பாளிகளுக்கு என்னென்னா ஒரு கதை சொல்ல முடியுது, அது திரைக்கதையை எப்படி மாற்றணும்னு தெரியல. அப்போ ஒரு நல்ல திரைக்கதைகளை வந்து நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால இந்த அறம் பதிப்பகத்துக்கு இந்த குங்குமப்பூ கொஞ்சிப்புறா ஒரு நல்ல படத்தோட திரைக்கதையை வந்து பல இயக்குநர்களுக்கு, பல உதவி இயக்குநர்களுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்ததாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிறந்த பதிப்பாளர், அரசியல்வாதி, பாடலாசிரியர், கட்டுரையாளர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முகம் கொண்டவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளராகவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். நூற்றுக்கணக்கான கவிதைகள், கட்டுரைகளை படைத்தவர். 2002ஆம் ஆண்டு இளம் படைப்பாளிகளுக்கான உயரிய தேசிய விருதான சன் சுக்ரிதி சம்மான் விருதினை பெற்றவர். 2003ஆம் ஆண்டு இலக்கிய சிற்பி விருது, 2004இல் தலை சிறந்த தனிநபர் படைப்பாற்றலுக்கான விருது, 2011இல் சிறந்த கவிதைக்கான விருது, 2016இல் ஆனந்த விகடன் தலைச்சிறந்த 10 மனிதர்கள் விருது என பல விருதுகளை பெற்றவர். இவ்வளவு புகழுக்கு சொந்தக்காரரான கவிஞர் மனுஷ்யபுத்திரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த மதிய வேளையில் ஒரு இத்தனை பேர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பது என்பது நூல்கள் தொடர்பான நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்கிறது என்று சொல்லலாம். அதற்காக முதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றையும் விட இங்கே பார்வையாளர்களோடு மாபெரும் எழுத்தாளர், சிந்தனையாளர், இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் ஆசிரியராக எப்போதும் நீண்ட காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்ஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இது வந்து இதை விட ஒரு பெருமை இந்த நிகழ்வுக்கு எதுவுமே இருக்க முடியாது. இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ் ஈரன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய எக்ஸல் பிச்சைமுத்து அவர்களே, இங்கே இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களே,
நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிற இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களே, இங்கே நோக்கமுறையாற்றி இருக்கக்கூடிய பதிப்பாளர் மா அமரேசன் அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கிற இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் இயக்குனர் தொல்காப்பியன், எழுத்தாளர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், கவிஞர் புனித ஜோதி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெல்லா தீபா, நன்றியாற்றக்கூடிய ஜேம்ஸ் அபிலாஷ் ஆகியோர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் என்கிற இந்த தலைப்பை யார் கேட்டாலும் முதலில் இந்த பாடல் மட்டுமல்ல, நம்முடைய புகழ்பெற்ற கலைஞர் சந்திரபாபுவும் அவர் நினைவுக்கு வருவார். அவருடைய மிக மிக புகழ்பெற்ற பாடலுடைய வரிதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த திரைப்படத்தின் தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு இயக்குனர் ராஜ்மோகன், இந்த திரைக்கதைக்கு இந்த படத்தை எடுத்த ராஜ்மோகன் ஒரு அற்புதமான முன்னுரையை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையை நான் 2-3 தரம் படித்தேன். ஏனென்றால் அந்த முன்னுரையே ஒரு திரைக்கதை கூட அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. அதை ஒரு படமாக எடுக்கிறார். அது ஒரு சமர்ப்பணத்தில் அவர் சொல்றார். தன்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் நன்றி சொல்றப்ப, அதாவது பேப்பர் போடுகிறவனாக இருந்த என்னை தலைப்பு செய்தாக்கிய இயக்குநருக்கு நன்றி என்கிறார். எந்த விதமான ஒளிவு மறைவுமற்ற தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சில பக்கங்களில் அற்புதமாக இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். சினிமா என்ற கனவோடு இந்த நகரத்திற்கு வந்து சேர்கிற எண்ணற்ற இளைஞர்களுடைய ஒரு குரலாக இந்த முன்னுரை இருப்பதை நான் பார்க்கிறேன். என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் அந்த கோடம்பாக்கத்தினுடைய அந்த இரும்பு கதவு தங்களுக்கு திறக்கும் என்று வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் அது ஒரு வண்ணமயமான கனவு. அது பக்கத்தில் நின்று அதை தட்டுகிறவர்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய இரும்பு கோட்டையினுடைய ஒரு கனவு என்று. ஆனால் நம்பிக்கையோடு அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் எத்தனை இளைஞர்கள் சினிமா என்ற கனவோடு இந்த நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அவர்களில் பலர் என்னுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். என்னோடு சேர்ந்து பயணிக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நகரத்திற்கு வரக்கூடிய எந்த இளைஞனை கேட்டாலும் அவன் என்ன பதில் சொன்னாலும் அவனுக்குள் சினிமா என்கிற ஒரு கனவு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கனவோடு வந்த ஒரு இளைஞர் விடாப்பிடியாக அவர் இந்த துறையில் தன்னுடைய ஒரு இடத்தை பதிவு செய்வேன், தன்னுடைய கனவை நான் பதிவு செய்வேன் என்கிற ஒரு விடாப்பிடியான முயற்சியோடு அவர் செய்த அந்த பயணத்தை அவர் மிக அற்புதமாக அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். உண்மையில் அந்த வார்த்தையில் ஒன்று கூட மிக இல்லை, ஒன்று கூட கூட்டி குறைத்து சொல்லப்பட்டதில்லை. விஜயமில்டன் அவர்களை பற்றி இன்னும் பலரை பற்றி அவர் சொல்லுகிற போது தன்னுடைய கதாநாயகனை தேடி கண்டுபிடித்த விதம், தன்னுடைய கதாநாயகியை கண்டுபிடித்த விதம், இதையெல்லாம் சொல்லுகிற போது சினிமா என்பது தற்செயல்களுடைய அற்புதம் என்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுகிறது. வெளியே அது ஏதோ மிகப்பெரிய திட்டமிட்ட செயல்பட தோன்றும். திட்டம் இருக்கிறது, எக்ஸிகியூஷன் லெவலில் திட்டம் இருக்கும். ஆனால் பல சமயங்களில் அதனுடைய திரைக்கதையும் இதனுடைய கருவிலிருந்து தொடங்கி அதில் இருக்கக்கூடிய கதாநாயகிகள் பல பாத்திரங்கள் இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட தற்செயலாக கண்ணில் பட்டு உண்மையிலிருந்து பெரும் வெற்றியை பெற்றவர்கள் தான். அப்படி நாமும் அந்த அதிர்ஷ்டத்தின் கண்களில் படுவோம் என்று காத்திருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த முன்னிலையிலே இந்த படத்திற்கான ஒரு மூல விதை, ஒரு மூலக்கரு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி இங்கே ராஜ்மோகன் சொல்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒவ்வொரு படைப்பாளையும் தன்னுடைய கருப்பொருள்களை எப்படி தேடி கண்டடைகிறான் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் அது. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு வயசான அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் மிக இளைஞராக இருக்கிற போது நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறார். அதாவது என் பேத்தி ஒரு பையனை லவ் பண்ணா, அதனால நான் கொண்டு போய் அவளை சொந்தக்காரங்க வீட்டில் விட்டேன். அங்கே அவங்க ஒரு குடிகாரனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த குடிகாரன் யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இவ்வளோதான் கதை. இந்த கதையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் காதலிப்பதை குற்றமாக கருதி அவள் வாழ்க்கையை காப்பாற்றுகிறோம் என்கிற பெயரில் மிக கொடூரமான முறையில் ஒரு வாழ்க்கை முறைக்குள் தள்ளுகிற நம்முடைய குடும்ப அமைப்பு, சாதிய அமைப்பு, சமுதாய அமைப்பு, அது அவருடைய கொடூரமான வாழ்க்கைக்கு தள்ளியதனுடைய அந்த ஒரு மிகப்பெரிய பரப்பை, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார வன்முறையை, பண்பாட்டு வன்முறையை அந்த ஒரு வார்த்தையிலிருந்து யாரோ பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்த யாரென்று தெரியாத ஒருவர் நம்மிடையே விட்டு செல்கிறார். அதுதான் அந்த விதைதான் எப்படி தனக்குள்ள ஒரு ஆலமரமாக மாறி ஒரு படமாக உருமாறியது என்பதை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். எல்லா மகத்தான எழுத்தாளர்களும் மகத்தான படைப்பாளிகளும் கூட தன்னுடைய மகத்தான படைப்புகளை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். யாரோ சொன்ன ஒரு வரி,
யாரோ சொன்ன ஒரு கதை, யாரோ சொன்ன ஒரு விசும்பல், அது ஒரு மிகப்பெரிய நாவலாக மாறி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கதையாக மாறி இருக்கிறது. எழுத்தாளர் இமயம் ஒரு முறை சொன்னார், திடீர்னு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வரி தோணுச்சு, நான் இறங்கும் ஆற்றில் மறுகரை இல்லை என்ற ஒரு வரி. அந்த ஒரு வரி எனக்கு ஒரு மிகப்பெரிய நாவல் எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று சொன்னார். நான் இறங்கும் ஆற்றில் மறுகரை இல்லை என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அன்சர்டனிட்டியினுடைய ஒரு வார்த்தை இது. அதே போல நம் அன்றாடம் சந்திக்கிற எளிய மனிதர்கள் அல்லது நாம் முகமறியாத மனிதர்கள், அவர்கள் நாம் எல்லாம் கற்பனை செய்து சொல்கிற கதைகளை விட மிக மிக அவலமானதும் துயரமானதும் புரிந்து கொள்ள முடியாததுமான பல கதைகளை நம்மிடம் தொடர்ந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு காதுகள் இருக்கிறதோ, கேட்பதற்கான காதுகள் இருக்கிறதோ, யாருக்கு கேட்பதற்கான இதயம் இருக்கிறதோ, அவர்கள் அதை திரைப்படமாக்குகிறார்கள், கவிதையாக்குகிறார்கள், நாவலாக்குகிறார்கள், சிறுகதையாக்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளில் கூட அப்படி மனிதர்கள் சொல்கிற பிரச்சனைகள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. பல சமூக செயல்பாடுகளை நாம் கவனிப்பதற்கு கூட சில தனிமனிதர்கள் சொல்லக்கூடிய இத்தகைய ஒரு ஒரு கதைகளும் சில துயரமான விசும்பல்களும் தான் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த திரைக்கதை எதற்காக ஒரு படம் 15 வருடங்களுக்கு பிறகு இது புத்தகமாக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி எழலாம். அதாவது உலக சினிமாவினுடைய இலக்கணத்தை பேசுகிற எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு விஷயம், ஒரு படத்தினுடைய அடிப்படை என்பது அதனுடைய திரைக்கதை என்பதுதான். அந்த திரைக்கதை செம்மையாக இருந்தால் மட்டுமே அந்த படத்தினுடைய மற்ற எல்லா விஷயங்களுமே அது அதனுடைய முழுமையை நோக்கி செல்லும் என்பது. சில திரைக்கதை புத்தகங்கள் வருகிறதை பார்க்கிற போதுதான் நமக்கு தெரிகிறது, பல படங்களில் திரைக்கதை என்ற ஒன்றே இல்லை. புகழ்பெற்ற படங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய திரைக்கதையை யோசித்து பார்த்தால் நமக்கு நினைவுக்கு கூட வரமாட்டேன் என்கிறது. ஆனால் மிக மிக வலுவான ஒரு மனித வாழ்வினுடைய பிரச்சனைகளை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய திரைக்கதைகள் எழுதப்பட்டு அது அந்த கதைகள் படமாக்கப்பட்ட பிறகும் கூட சினிமா வணிகத்தினுடைய கொடூரமான விதிகளின் காரணமாக அந்த படங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்று கேட்டால் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சில வாரங்கள் தான் ஒரு படத்தினுடைய ஆயுள் என்கிற அளவிற்கு இந்த திரைத்துறை மாறிவிட்டது. நம்முடைய ஞாபகங்களில் இருந்து படங்கள் வேகமாக மறக்கடிக்கப்படுகின்றன, பின்னோக்கி செலுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் தமிழின் மிகச்சிறந்த சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய திரைக்கதைகளை கொண்ட படங்கள் அவை கால ஓட்டத்தால் மறக்கப்பட்டாலும் கூட புதிய தலைமுறை வாசகர்களுக்கு அந்த படத்தை நினைவூட்டுவதற்கு இது போன்ற சிறந்த படங்களின் திரைக்கதைகள் புத்தகமாக வெளிவருவது மிக மிக முக்கியம். அந்த பணியைத்தான் அறம்பரிப்பகம் செய்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் எந்த வகையிலும் அதை நினைவூட்ட முடியாது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூட குறிப்பிட்டார், இன்னொரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு இந்த படத்தினுடைய பல காட்சிகள் ரீல்ஸாக வருகிறது, அவை சமூக வலைத்தளங்கள் வருகிறது என்று. இது ஒரு வாய்ப்பு. ஆனால் ஒரு படத்தினுடைய முழுமையை அறிவதற்கும் பின்னோக்கி சென்று அந்த படத்தை பார்ப்பதற்குமான பெரும் வாய்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி தருகிறது. இன்றைக்கு 2000க்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிக அற்புதமான திரைக்கதைகளை எழுதிய இளம் இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள். ஏராளமான படங்கள் வந்திருக்கின்றன, ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் புரட்டை விடுவது ஒரு பிரச்சனையாக என்று நீங்கள் கேட்கலாம். மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை வைத்து ஒரு படம் வருகிறது தமிழில், குட் நைட் என்கிற ஒரு படம் வருகிறது. அதே போல பார்க்கிங் ஒரு படம் வருது. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வண்டியை பார்க் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சினிமா எடுத்த யாருக்கும் 2000க்கு முன்பு இதையெல்லாம் ஒரு படமாக எடுக்க முடியுமா என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஒரு திரைப்பட இயக்குநராக வருகிறான். ஒரு மிகச்சிறந்த நாவலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் அவனுடைய இது போன்ற ஒரு திரைப்படங்களை எடுப்பதற்கு முன் வருகிறான். பல படங்கள் தமிழில் வந்த சமீபத்தில் வந்த இளம் இயக்குநர்களால் இயக்கப்பட்ட பல படங்கள் கடந்த 10 வருடங்களில் அவையெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நாவலுக்கான சிறுகதைக்கான அடிப்படைகளை கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிற போது அந்த வரிசையில் ராஜ்மோகன் அவர்களுடைய இந்த படம், அதாவது இந்த கதை, இது திரும்ப படிக்கிற போது மிக அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதையை இன்றைக்கு புத்தகமாகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் திரைக்கதைகளை படிப்பது கடினமான ஒன்று, படமாக பார்க்கலாம். ஆனால் அது ஏனென்றால் அது இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்டாக அது இருக்கும். அது ஒரு புது வாசகர்களுக்கு படிப்பதற்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் சினிமாவின் மீது அக்கறை கொண்ட, சினிமாவை கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய
ஒரு சினிமாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த திரைக்கதை பிறவி அது எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிற சினிமாவில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு இது போன்ற புத்தகங்கள் மிக மிக அவசியம். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு திரைக்கதையை எப்படி உருவாக்க முடியும், சீன்ஸ் எப்படி எழுதுறது, டயலாக் எப்படி எழுதுறது, இது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை இலக்கணங்களை இது போன்ற புத்தகங்கள் வழங்குகின்றன. இந்த படத்தை இயக்கிய ராஜ்மோகன் அவர்கள் இன்னும் பல படங்களை இயக்க வேண்டும், பல சிறந்த திரைக்கதைகளை அவர் தமிழுக்கு அளிக்க வேண்டும். அறம் பதிப்பகம் தொடர்ந்து இது போன்ற சிறந்த திரைக்கதை நூல்களை படிப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வதா தமிழ் நீங்கள் நில்லுங்க. நன்றிங்கய்யா. ஒரு திரைக்கதை அப்படிங்கிறது எடுப்பது மிக மிக கடினமான ஒன்று. 1000 பேர் பணிபுரியக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அதனை ஒரு திரைக்கதையாக ஒரு நூலாக வெளியிடுவது என்பது கடினமான ஒன்று. பேசுவது போல எழுத முடியாது. வசனங்களை எழுதுவது மிக கடினம். அதை நமக்கு படைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ராஜமோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இவர் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பாடலாசிரியர், குறும்பட ஆவணப்பட இயக்குனர் மற்றும் நான் ஒரு IAS அகாடமியின் நிறுவனர். இவரால் பல மாணவர்கள் அரசு பணியில் பணியாற்றுகின்றனர், பணியாற்றி கொண்டும் இருக்கின்றனர், பணியாற்றுவர். அதற்கான முயற்சியில் ஒவ்வொரு நாளும் தன்னை செதுக்கிக் கொண்டிருக்கும் தமிழியலன் ஐயா அவர்கள் பல எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் உருவாக்குவதில் முன்மாதிரியாக திகழும். அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற திரைத்துறையினுடைய ஆக சிறந்த ஆளுமை, போலீசோடா படத்தினுடைய இயக்குனர் அன்புக்குரிய விஜய் மில்டன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவர் வந்திருப்பது இந்த அறம் பதிப்பகத்தினுடைய நிகழ்ச்சியில் தரத்தையும் தகுதியும் உயர்த்தி இருக்கிறது. அவருக்கு அன்பான வணக்கம். மிக அருமையான உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிற எங்களது பெருமைக்குரிய மாற்றுத்திறன் அடையாளத்தினுடைய ஆகச்சிறந்த கவிஞரான மனுஷபுத்திரன் அவர்கள் மிக சிறப்பான உரையாற்றினார். அவருக்கும் எனது அன்பான வணக்கம். குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் படத்தினுடைய இயக்குனர், இன்றைய திரைக்கதை அந்த நூலினுடைய ஆசிரியர் அன்றைக்குரிய இயக்குனர் ராஜமோகன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். அறம் பதிப்பகம், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயரிலேயே அறம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அறம் அமரேசன் அறம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதரும் கூட. அவர் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த கண்ணாடிக்கு ஒரு வண்ணம் இருக்கிறது. அது என்னவென்றால் புத்த நிறம், புத்தன் சொல்லுகிற ஒரு நிறம். அவர் எந்த சிறுகதை படித்தாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த திரைப்படம் பார்த்தாலும் அந்த படத்துல புத்த நெறி கருத்துகள் எது இருக்கின்றன அப்படின்னு தேடி பிடித்து சொல்லக்கூடிய ஆய்வறிஞர் தான் அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய அமரேசன். நீங்க ஆத்திச்சூடியை நம்ம சின்ன வயசுல இருந்து அறம் செய்ய விரும்ப ஆர்வசிரம்னு படிக்கிறோம். ஆனால் அமரேசன் ஒரு உரை எழுதியிருக்கிறார். இந்த நூலக கண்காட்சியில் கிடைக்கும் என்று நினைக்கிற புத்தக கண்காட்சியில் அந்த ஆத்திச்சூடியை புத்த மதத்தினுடைய அடிப்படைகளை வைத்து பார்க்கிற ஆற்றல் மிக்க ஒரு ஆய்வாளர். அவர் சொன்ன பல செய்திகளை காட்டு நான் உண்மையிலேயே வியந்திருக்கிறேன். நான் பொறியியல் படித்தவன், தமிழ், ஆங்கிலம், இந்தி மூன்றிலேயும் முதுகலை முடித்தவன், ஒரு பெரிய திரைப்படத்தில் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறேன்.
மா என்கிற அந்த திரைப்படம் மாற்றுத்திறனாளிகளை சேர்ந்து உருவாக்கியது. என்னுடைய தமிழ் ஐயாவை குறித்து நான் ஒரு ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிறேன், ஒரு குறும்படத்தில் நடித்திருக்கிறேன், இயக்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு பெரும் தேடுதல் அமரேசனிடத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அம்பேத்கர் அவர்களும் ஜே.சி. குமரப்பா அவர்கள் இந்திய பொருளாதார வரலாற்றில் மிக முகாமையான ஆளுமைகள். 2 பேரையும் நம்ம தேடி படிக்கணும். ஐயா மின்வாரிய நண்பர் குளத்தூரில் தம்பி வந்திருக்கிறாங்க, சக்தி கணேசன், நம்முடைய முத்துக்குமாரசாமி, எல்லா நிகழ்ச்சியிலும் ஒளிப்பதிவு செய்கிற முத்துக்குமாரசாமி, பாலை மாணிக்கம், இணைப்புரை தருகிற செல்லா தீபா, கதையின் நாயகன் ராமகிருஷ்ணன், எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அம்பேத்கர் நகரமயமாக்கி ஜவஹர்லால் நேருவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜே.சி. குமரப்பா கிராம பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அந்த இயற்கை சூழலியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அமரேசன் ஒரு மைய புள்ளியை கண்டுபிடிக்கிறார். இவர்கள் இருவருமே அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்திலே செலிக்ஸ்மேன் என்பவரிடத்திலே தங்களது ஆய்வு கட்டுரையை தந்திருக்கிறார்கள் என்று அமரேசன் சொல்லுகிற போது, ஒரு ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனத்தை நடத்துகிற நான் வியப்படைகிறேன். அமரேசனுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 2 பேருக்கும் ஒன்றுதான், 2 பேரும் வேறுபடவில்லை. அம்பேத்கர் ஏன் நகரமயத்தை ஆதரித்தார் என்றால் அங்கே ஜாதி ஒழிந்துவிடும், கல்வி அடையாளமாக இருக்கும் என்பதால் அம்பேத்கர் நேருவோடு இருந்தார். ஆனால் கிராமியம் சூழலை காப்பாற்ற வேண்டும் என்பதால் ஜே.சி. குமரப்பா காந்தியோடு இருந்தார். அவர் சொல்லுகிற போது நான் குறிப்பெழுதி கேட்டுக்கொண்டேன். ஜே.சி. குமரப்பா எழுப்பிய ஒரு வினாவை வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவிலே டிராக்டர்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்கிற ஜே.சி. குமரப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், டிராக்டர் சாணி போடுமா என்று கேட்டார். ரொம்ப முகாமையான கேள்வி, சூழலிய கேள்வி என்பதை சொல்லி, அன்புக்குரியவர்களே, திரைப்படத்திலே உணர்வுகள் கடத்தப்படுகிற படங்கள் தான் காலத்தை வென்று வாழ்க்கை. தமிழிலே நாம் உதிரி பூக்களை பேசுகிறோம், அல்லது ருத்ரையாவனுடைய அவள் அப்படித்தான் படத்தை பேசுகிறோம். தேடி பிடித்து நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ உலகத்தினுடைய மிகச்சிறந்த திரைக்கதை உருவாக்கத்திலே மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிற ரோஷமான் படத்தினுடைய இயக்குனர் அக்ரோ குரோசோவை நாம் பார்க்கிறோம். 3 வெவ்வேறு கோணங்களில் காட்டினார். எனக்கு அதையெல்லாம் தாண்டி அவருடைய ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிற ஒரு 5-6 குறும்படங்களுடைய தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விரிவுபடுத்தினால் நேரம் இயக்குநர்கள் இருப்பதால் தேடி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நெய்தல் நில படங்கள்ல இந்தியாவில் வந்த சிறந்த படங்களில் ஒன்று என்றால் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதி வந்த செம்மீன் என்கிற படம். நான் காமராஜன் என்ற சிறந்த கவிஞன் இருக்கிறான். நான் ஐஏஎஸ்க்கு தமிழ் பாடம் நடத்துகிறேன். அந்த கவிஞன் தமிழ் திரையுலகிலே பாடல்களை எழுத முயற்சி செய்தவன். பலரை பற்றியும் எழுதுகிறான். அந்த காலத்தில் இருந்த சீதரை குறித்தோ பாலச்சந்தரை குறித்தோ கவிதை எழுதியிருந்தால் இன்னும் ஒரு பாடல் வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் நான் காமராஜன் எழுதுகிறான், செம்மீனினுடைய கதாநாயகியாக இருக்கிற கருத்தம்மாவை குறித்து எழுதுகிறார். கருத்தம்மே கருத்தம்மே கடல் நீரில் மூழ்கிவிட்ட செம்மீனே என்று எழுதியிருக்கிற அந்த கவிதை ஒரு படைப்பாளி, ஒரு கைம்பெண்ணாக இருக்கிற பரிக்குட்டியோடு இருக்கிற காதலை கொண்டு வந்து பிடிப்பதிலே அந்த படம் இருந்தது. எனக்கு தெரிய நான் கடலூர்காரன், கடலூர்லேயே பிறந்தவன் வாழ்ந்தவன். அந்த அடிப்படையில் இந்த குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் என்கிற பாடல் நெய்தல் நிலத்தை மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்த அந்த பட்டியலிலே செம்மீனுக்கு சமமாக நிற்கிறது. அதற்காக ராஜமோகன் அவர்களுக்கு அன்பான வாழ்த்து கிடைக்கிறது. இந்த படம் காதலை சொல்கிறது, எளிய மக்களை சொல்கிறது. பாரதிராஜா சேர்ந்திருந்த முட்டம் கிராமம், முட்டம் காட்டும் போதே நம் கடலோர கவிதைகள் நினைவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் அதிலிருந்து இந்த கதை மாறுபட்டு பயணிப்பது என்பதும் தம்பி ராமகிருஷ்ணனை போன்றவர்கள் அந்த கதையினுடைய எதிர்நிலை கதாபாத்திரமாக நடித்திருக்கிற கூத்துப்பட்டில் இருந்திருக்கிற தம்பி, கதாநாயகியாக நடித்திருக்கிறவர்கள் என்றெல்லாம் அவருக்கு இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் வருகிறார். அவருக்கு நமது கைத்தடங்களால் வரவேற்பையும் வாழ்க்கையும் சொல்லுவோம். அந்த வாங்க வந்துருங்க. உங்களுக்காக நூல் வெளியீட்டு விழாவையே நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம். நூலை நீங்கள் வந்த பிறகு தான் வெளியிடும். நான் என்னுடைய தலைமை உரையை கூட இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் நிறைவு செய்து விடுகிறேன். பொதுவாக மனுஷபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஐயா மீண்டும் கைத்தறர்கள் வரவேற்பை சொல்லுவோம். வேறொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றதாக தொடர்ந்து நம்மோடு தொடர்பு கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஐயா வாங்க, USSR நடராஜன் ஐயா வந்திருக்காங்க. அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது ஒரு படம், ஒரு சினிமா, ஒரு கவிதை, கதை எதுவாகவும் இருக்கட்டும், ஒரே வரிதான் அது மதிப்பு. அது என்னன்னா, ஒரு கதையையோ ஒரு கவிதையோ ஒரு நாடகத்தையோ ஒரு திரைப்படத்தையோ ஒரு இசை நிகழ்ச்சியையோ ஒரு வாசகன், ஒரு பார்வையாளன் பார்த்துவிட்டு வெளியேறுகிற போது
அவனிடத்தில் இருக்கிற மனிதநேயம் சார்ந்த செய்திகளில் ஏதாவது ஒன்றை அந்த படைப்பு தூக்கி விட்டு இருக்கும் என்றால் அது சிறந்த படைப்பு. ஒரு கவிதையை நீங்க பார்க்கிறீங்க, அந்த கவிதையை படித்து முடித்த பிறகு நினைக்கிறீர்கள், என்னுடைய இந்த பிறந்த நாளை ஒரு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு சென்று கொண்டாட வேண்டும், என்னுடைய இந்த திருமண நாளை ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு முகிழ்க்கும் என்றால், அப்படி முகிழ்க்க வைக்க முடியும் என்றால் அது சிறந்த படைப்பு. அந்த அடிப்படையில் குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் அடிப்படையில் உயர்ந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். கதையின் முடிவு தம்பி வாங்க, பாஸ்கர் திரைப்படத்தில் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிறவர் வாங்க. இந்த படம் எதை சொல்கிறது என்றால், பொருளாதார அழகா மனுஷபுத்திரன் சொல்லிட்டு போனார், ஒரு பெண்ணை காதலிக்கிற இடத்திலிருந்து அந்த வாழ்க்கை சரியாக அமையாதோ என்று காப்பாற்றுகிற போது அந்த பெண்ணின் மீது திணிக்கப்படுகிற வாழ்க்கை எவ்வளவு துயரம் மிகுந்ததாக அமைந்து விடுகிறது என்பது தான் இதை சொல்லுகிறது. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேற்றைக்கும் இதே நூல் வெளியீட்டு விழா, இனியாமா வாங்க, நேற்றைக்கும் இதே நூல் வெளியீட்டு விழா இலக்கிய நிகழ்ச்சி 30 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் வரும்போது எனக்கு தெரியும் அவங்கெல்லாம். நேற்றுக்கும் இதே நூல் வெளியீட்டு விழா 11 மணிக்கு நடக்கிற போது நான் வருவதில் கொஞ்சம் ஐயம் இருந்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறாள். நேற்று காலையில் 9:50க்கு சிட்டி சென்டருக்கு அருகிலே இருக்கிற சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையிலே குழந்தை பிறக்கிறாள். சுகப்பிரசவம், 3 கிலோ எடை இருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு 10:30 மணிக்கு 10:10க்கு குழந்தையை பார்த்து விட்டு 10:30 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு வந்து. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எனது மகளின் பெயர் தமிழ் முல்லை என்பது நியூஸ் 7 தொலைக்காட்சியிலேயும் மின்னம்பலம் ஊடக நிகழ்ச்சியிலேயும் தற்போது பொதுகையிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனது மருமகனுடைய பெயர் காதர் பாஷா. அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, எங்கே காதல் எதிர்க்கப்படாமல் இருக்கிறதோ, எங்கே காதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கும். எதிர்க்கப்பட்டும் திணிக்கப்படுகிற இடங்களிலேயும் இந்த பெண்களுடைய வாழ்க்கை திசை மாறி பயணிக்கிறது என்பதை சொல்கிற மிகச்சிறந்த கதையாக இது அமைந்திருக்கிறது. எனவே இருக்கிற கவிஞர்கள், உங்களுக்கு காதல் கவிதை தான் முதலில் வருகிறது, காதல் படம் தான் எடுக்க வேண்டும் என்று தோன்றினால் அருள்கூர்ந்து எடுங்கள், வெட்கப்படாதீர்கள். காதல் என்பது சமூக சிந்தனை. காதல் வளர்கிற இடங்களிலே அகமன முறைகள் ஒழிக்கப்படுகின்றன. சாதி என்கிற அந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு காதல் திருமணங்களே பயன்படும். இந்த கதை எதிர்நிலையில் அதை சொல்லி நம்மை புரிய வைத்திருக்கிறது. இது போன்ற கதை நூல்கள் வருங்காலத்தில் மிகச்சிறந்த உதவி இயக்குநர்களை இயக்குநர் நிலைக்கு உயர்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் நூல் வெளியீட்டு விழா ஆரம்பமாகின்றது. நூலினை வெளியிடுவதற்காக இவர் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த கதை ஆசிரியருக்கான விருதினை பெற்றவர், நீ வருவாய் என, விண்ணுக்கும் மண்ணுக்கும், காதலுடன், சிவராம், திருமதி தமிழ் போன்ற வெற்றி படங்களை தந்தவர், திரைப்படத்துறைக்கு தன்னை அர்ப்பணித்த இயக்குனர் ராஜகுமாரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நூலினை பெற்றுக்கொள்ள சிறந்த திரைப்பட ஒளிப்பதிவாளர், சிறந்த இயக்குனர், இவரது படமான காதல், வழக்கு எண் 18/9 ஆகிய படங்களில் இவரது உரையாடல் திரைப்பட சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் விழாவில் சிறந்த திரைப்பட இயக்குனருக்கான விருதினை பெற்றவர். திரைப்பட ஒளிப்பதிவாளராக 24 படங்களிலும், திரைப்பட இயக்குனராக 4 படங்களிலும் பணியாற்றிய பெருமைக்குரிய இயக்குனர் ST விஜய் மில்டன் அவர்களை நூலினை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, நன்றிங்க. எல்லாரும் கையில்
இன்னொரு படம் இருக்கு. நாங்கள் ஒரு 5 பேர் உட்காந்துடுறோம், மற்றவங்க பின்னாடி அவங்கதான் டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. அதனால அப்படிதான் இயக்குனர் ராஜகுமாரன் ஐயா அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை திரு தமிழ் ஏலன் அவர்களுக்கும், திரு எக்ஸல் பிச்சைமுத்து அவர்களுக்கும், திரு இயக்குனர் எஸ் டி விஜயமில்டன் அவர்களுக்கும், மா அமரேசன், கவிஞர் மனுஷ்யபுத்திரன், இயக்குனர் மா தொல்காப்பியன், எழுத்தாளர் சிரிஜா வெங்கடேசன், கவிஞர் புனித ஜோதி, ஆசிரியர் ஸ்டெல்லா தீபா, சேம்ஸ் அபிலாஸ், இவர்களை ஒருங்கிணைத்த அறம் பதிப்பகம் மற்றும் ஒளிப்பதிவாக்கம் செய்து கொண்டிருக்கும் முத்து குமாரசாமி உலகநாதன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ஒரு அருமையான விழா. என்னுடைய அன்பான ராஜமோகனின் விழா. அதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். நீங்களும் வருகை தந்து இவ்வளவு தூரம் அதை சிறப்பிப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இது வெறும் புத்தக வெளியீட்டு விழா என்று நான் பார்க்கவில்லை. இது ஒரு மனிதனின் அயராத முயற்சியும் ஒரு தன்னம்பிக்கை எழுச்சியுமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நூல் வெளியீட்டு விழா, எண்ணற்ற நூல் வெளியீட்டு விழா இதே அரங்கத்திலும் முன்பும் பின்பும் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது வெறும் நூல் அல்ல, ஒரு தனி மனிதனின் மிக பயங்கரமான மிகப்பெரிய ஒரு முயற்சியாளனின் சரித்திரம் இது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த முன்னுரையில் என் முறையில் அவர் எழுதியிருக்கிறார், படிக்கலாம். படித்தால் எல்லோருக்கும் அது தெரிந்துவிடும். கொஞ்சம் போல அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார். நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு பிள்ளையாக பிறந்த ஒரு மனிதன் படிக்கிற வயதில் முதல் ஆண்டு ஒரு MA படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கே தலைமை பொறுப்பேற்கும் ஒரு தகுதிக்கு வந்து விடுகிறான். அப்பாவும் இறந்து விட்டார், அண்ணனும் இறந்து விட்டார். இனிமேல் படிக்க முடியாது. தம்பி படித்து கொண்டிருக்கிறான். அவன் 10ஆவதையாவது தாண்ட வேண்டுமானால் நாம் தான் வீட்டு பொறுப்பை ஏற்க வேண்டும், வீட்டுக்கு தேவையான ரூபாயை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டு மிகுந்த சோகத்துடன் முதலாம் ஆண்டுடன் நம்முடன் படிப்பு முடிந்து விட்டதே என்ற வருத்தத்துடன் அவன் ஒரு திரைப்படத்தை பார்க்க செல்கிறான். அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னென்னவோ ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. மீண்டும் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக காசு தயார் செய்து கொண்டு ஒரு நோட்புக்கும் பேனாவும் எடுத்துக்கொண்டு போய் அந்த திரைப்படத்தை பார்க்க உட்காருகிறான். அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகன் என்னென்ன வேலைகள் செய்கிறான் என்பதை படம் ஓட ஓட எழுதுகிறான். எழுதி முடித்த பின்பு அதை அவன் பார்க்கிறான். இத்தனை வேலைகள் இந்த கதாநாயகன் செய்கிறானே, இதில் 1-2 வேலைகள் செய்தால் கூட நாம் நமது குடும்பத்திற்கான வருமானத்தை உண்டாக்கி விடலாமே என்று ஒரு படத்தை பார்த்து அவனுக்கு தோன்றுகிறது. அதில் எந்த வேலையை செய்யலாம் என்று ஆராய்ந்து காலையில் பேப்பர் போடுவது, உடன் பால் போடுவதும் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் ஹீரோ பாலும் போட்டார். மாலையில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் டிஃபன் கட்டி கொடுப்பது, அந்த வேலைகளில் ஈடுபடும். அதனால் நமக்கு ஒரு சிறு வருமானமும் கிடைக்கும், இரவு உணவும் கிடைத்துவிடும். நாம் உணவை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் சாப்பிடுவார்கள் என்றால் அதே உணவை காலையில் சுட வைத்து காலை டிஃபனாகவும் ஆக்கி கொள்ளலாம். இப்படி ஒரு முடிவை செய்து 2 வேலைகளை எடுத்துக்கொண்டு அந்த படிப்பை
முழுமையாக படித்து முடித்த ஒரு செயல் வீரனின் நூல் இது. அது மட்டுமல்ல, அதன் பிறகும் அவர் பேப்பர் போட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஒரு நாள் ஒரு வீட்டில் பேப்பர் வீசி எறிந்து விட்டு கிளம்ப போகும்பொழுது அங்கே படப்பிடிப்பு யூனிட்டுகள் இருப்பதை பார்த்துவிட்டு என்ன படம், என்ன ஷூட்டிங் என்று அந்த படத்தின் பெயரை அரைகுறையாக கேட்டுவிட்டு சென்று விட்டார். அதே ஊரில் மீண்டும் ஒரு நாள் திரையரங்குக்கு செல்லும் பொழுது, நாம் அன்னைக்கு ஷூட்டிங் பார்த்த படம் தானே இது என்று அந்த பெயரை பார்த்து அந்த திரையரங்கில் அந்த படத்திற்கு போய் படத்தின் டைட்டில் காட்சியில் இயக்குனர் விக்ரமன் அவர்களின் போட்டோவை பார்த்தான். அடடா, இவர் போட்டோ வருகிறது, அப்படினால் இந்த இயக்குனர் இவருடைய உதவியாளரா? இந்த இயக்குனருடைய படம் பார்த்துத்தானே நாம் நமது எம்ஏவையே முடித்தோம், இன்னும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நாம் உழைப்பை கற்றுக்கொண்டோம், அவ்வளோ பெரிய இயக்குனர் ஆயிற்று, அவரோட உதவியாளராக இவர் என்னும் முழு படத்தையும் பார்த்துவிட்டு உடனே முகவரியை தேடி போனை தேடி கண்டுபிடித்து எனக்கு கடிதங்களாக எழுதி கார்டு 15 பைசா 20 பைசா கார்டு தினமும் ஒரு கேப்ஷன் எழுதி அனுப்பி கொண்டே இருந்தார். நானும் அவற்றை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று 1-2 கேப்ஷன்களை தினத்தந்தியில் போட்டேன், விளம்பரத்துடன் சேர்ந்து. உடனே வந்து சேர்ந்து விட்டான் எனது அறைக்கு. என்னுடைய கேப்ஷனை தினத்தந்தியில் போட்டிருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பேப்பர் போட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய கேப்ஷன் பேப்பரிலேயே வந்திருக்கிறது என்றார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாளரின் சரித்திரம்தான் இந்த நூல். அதன் பிறகு எப்படியாவது என்னிடம் உதவியாளராக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் நிறைய டெஸ்ட்டுகள் வைத்தேன். நன்றாக சீன் சொன்னால் நான் சேர்த்துக்கொள்வேன், நன்றாக சீன் சொல்கிறவர்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன் என்றேன். என்னிடம் நிறைய உதவியாளர்கள் இருந்தார்கள், இருந்தாலும் அப்படி ஒரு சவாலை கொடுத்தேன். என்னிடமிருந்து தினமும் 100 ரூபாய்களை வாங்க ஆரம்பித்து விட்டார். என் மற்ற உதவியாளர்களுக்கு அது ஒரு சற்று வயிற்றெரிச்சலாகவும் இருந்தது. இவர் தினமும் 100 ரூபாய் வாங்குவதை பார்த்தால் நானே இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டுமோ, தவறாக வாக்களித்து விட்டோமோ என்ற ஒரு வருத்தமும் ஒரு அச்சமும் ஏற்பட்டு பேசாமல் இவனை உதவியாளராக சேர்த்துக் கொள்வோம், சம்பளமே கொடுக்க தேவையில்லை என்று சேர்த்து கொண்டேன். அப்படி உதவியாளராக அவர் விண்ணுக்கும் பண்ணுக்கும் படத்தில் சேர்ந்து பணியாற்றி, அதன் பிறகு காதலுடன் என்ற இன்னொரு படத்திலும் பணியாற்றி, அதன் பிறகு ஏ வெங்கடேஷ் மற்றும் விஜய் மில்டன் அவர்களிடம் பணியாற்றி, குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற ஒரு கதையை தயார் செய்து ஒரு தயாரிப்பாளரிடம் சொல்லிவிட்டு என்னிடம் வந்து இந்த மாதிரி படம் கிடைத்து விட்டது சார், நான் படம் செய்ய போகிறேன் என்று இந்த படத்தின் கதையை அன்றே எனக்கு சொன்னார். நானும் சரி செய்யுங்கள் என்று வாழ்த்தி அனுப்பினேன். இந்த மேடையில் நான் என்னவெல்லாம் பேச நினைத்தேன், இதற்கு முன்பு பேசியவர்கள் என்னவெல்லாம் பேச நினைத்தார்கள் என்பதை விட இவனுடைய வாழ்க்கையே ஒரு நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற அந்த படத்தினால்தான். ஒரு படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் வரும்பொழுது சார் சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு நூலை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் நிச்சயமாக. ஆனால் ஒரு படம் ஒரு மனிதனை எப்படி உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது, அது போன்ற திரைப்படங்கள் வந்திருக்கிறது, அது போன்ற படைப்புகளை செய்த இயக்குநர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது வருபவர்களும் அது போன்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய படைப்புகளை செய்ய வேண்டும். வெறும் வயலன்ஸையும் வன்முறையையும், கடைசியில் உங்கள் படத்தை பார்த்துவிட்டு ரயிலில் போகிற பயணிகளை வெட்டி ரயிலில் போடுகிற அளவுக்கு செய்யாமல் நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்துவிட்டு, அப்படிப்பட்ட எங்கள் இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களுக்கும் ஒரு முதிர்ந்த குரு வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு ராஜ்மோகனுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும், வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த நூலை ஒரு சரித்திரமாக எடுத்துக்கொண்டு நான் எனது இருக்கைக்கு சென்று அமர்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், மென்மேலும் ஓங்குக, என்றென்றும் எங்கென்றும். நன்றிங்கய்யா. அடுத்ததாக நூலை பெற்றுக்கொண்ட இயக்குனர் எஸ்டி விஜய் மில்டன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம்.
இப்படி சிரிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து என்ன கஷ்டம் வந்துருக்குது கல்வியில் எல்லா நாள்லையுமே எல்லா சுச்சுவேஷனுமே இதே மனநிலையிலே அவன் இருக்கான். அதான் வந்து அவனோட அறம் பதிப்பகத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னென்னா எங்களை மாதிரி இயக்குநர்கள்லாம் வந்து இந்த கவிதை எழுதுகிறோனோ இல்லை கதை எழுதுகிறோனோ படம் எழுதுகிறோனோ நாங்கள்லாம் வந்து எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு ரெக்கக்னிஷன் தான். ஒரு காரோ வீடோங்கிறது வந்து ஒரு வெற்றிலே முடிஞ்சிடும், அவங்க திரும்பி ஊருக்கு போயிடல போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு திருப்பி 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 அந்த அங்கீகாரம் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் எழுதுனது நல்லா இருந்தது, உங்கள் படம் நல்லா இருந்தது, அதுவும் முக்கியமாக தோத்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், உடனே கட்டி பிடிச்சி காதலே வந்துருப்பா. வந்தவுடனே அவர் அப்போ தான் சொன்னார் 10 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லி கட்டி பிடிச்சிட்டேன் அவர். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை, அப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து ராஜ்மோகனுக்கு கொடுத்ததுக்காக அறம் பதிப்பதுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு பேர் பாருங்கள், அறம் பதிப்பகம், அதுவே ரொம்ப நல்லா இருக்குது. 11 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட படத்தை வந்து பிரிண்டில் பார்த்து அதை பற்றி சிலர் பேசி மகிழ்ந்து அது எவ்வளோ நல்ல படம்னு சொல்கிற ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்காக மீண்டும் அறம் பதிப்பதற்கு நன்றி. ராஜ்மோகன் வந்து வெறும் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவோட நிற்கிற ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவனை வந்து எங்கே போனாலும் நீங்கள் அந்த படம் டைரக்டர்னு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி ஒரு படம் இந்த வருஷம் அவனுக்கு அமைஞ்சிடும். அப்படி ஒரு கதையோடு தான் அவன் சுற்றிட்டு இருக்கான், வேலையும் ஆரம்பித்தான். ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தனித்தனியாக இல்லாமல் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. ஒரு திரைக்கதை அப்படிங்கிறது அதை உணர்வுபூர்வமாக கொண்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்ச்சி புரியும். பேசுகிறது மாதிரி எழுத முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் பேசுகிறது எளிமையான ஒன்று, அந்த பேசியதை எழுத்தாக ஒரு திரைக்கதையை கதையாக கொடுப்பது மிக மிக கடினமான ஒன்று. அந்த பணியை சிறப்பாக செய்த இயக்குனர் ராஜமோகன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். அது இப்போ விஜய் மில்டன் ஐயா பேசும்பொழுது அவங்களுடைய நட்பு வெளிப்படையாக தெரிந்தது. அவருடைய பணி எந்தளவு கடினமான பணி என்பதை அவர் உணர்வுபூர்வமாக சொல்லியதை நம்மால் மனதளவில் உணர முடிஞ்சது. அதற்காக நன்றி ஐயா. சிறந்த இயக்குனர், கதை ஆசிரியர், வானவராயன், வல்லவராயன், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற திரைப்படங்களை இயக்கியவர். திரைக்கு வரவிருக்கும் படமான ஃபாதர், அட்ரஸ் போன்ற படங்களையும் இயக்கி கொண்டிருப்பவர். இன்றைய கதாநாயகனாக இடம்பெற்றிருக்கும் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற நூலின் ஆசிரியருமான இயக்குனர் ராஜமோகன் ஐயா அவர்களை ஏற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்கள். வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு பெருசாக பேசி பழக்கம் இல்லை, ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு சின்ன குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் இந்த படத்தோட டைரக்டர், திரைக்கதை ஆசிரியர்னு நான் சொல்லிக்கிறதுலாம் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். என்னோட படம் ஓடுது ஓடலை, பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படைப்பாளியாக, ஒரு இயக்குனராக, ஒரு துமுரோடவே நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த படம் ஒரு சிறந்த படம், சிறந்த திரைக்கதை. அதுதான் என்னை வந்து நகர்த்திட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா அந்த ஒரு விடாப்புடியான ஒரு நம்பிக்கையும் ஒரு படைப்பாளியினுடைய துமுருன்னு தான் நான் நினைப்பேன். இந்த புத்தகத்திலே நான் என்னை பற்றி நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பேன். அது வாழ்க்கைங்கிறத விட திரைக்கதை அங்கேருந்து தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைப்பேன். எங்கள் அண்ணன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்னா லைன் கம்பி அறுத்து கிடந்தது. ஒரு ஃப்ளட்டோட வந்து டி நகரில் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நைட்டு டிஸ்கஷன் முடிஞ்சு வரும்போது லைன் கம்பியை மிதிச்சிட்டாங்க. மிதித்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவருடைய கனவு வந்து மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும்னு, அது ஆக முடியலை, இறந்துட்டாங்க. அப்போது எனக்கும் சினிமாவுக்கும் கதைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஊரில் லோக்கல் தனமாக அப்படியே காலேஜ் படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன்.
அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது வாழ்க்கைங்கிறது வேற அப்படின்னு. அப்புறம் டைரக்டர் ஆகணும்னு வந்து டைரக்டர் ஆக முடியாமல் இறந்து போனதுனால வந்து அடுத்தவங்க எல்லாருமே கேட்குறப்போ அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ வந்து ஒரு கூட்டுக்குள்ளேயே மறுபடியும் அடப்பட்டு அமுத்துனது மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ நான் எங்கள் தம்பிகிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், நாம் வந்து எங்கேயுமே அழக்கூடாது. இனி சின்ன வயசுலேயே அப்பா கிடையாது, அண்ணன் மட்டும்தான் நம்பிக்கை. அதையும் போனதுக்கப்புறம் நம்ம அழுதக்கூடாது, எதையுமே சந்தோஷமாக தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படிப்பை கன்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்கும்போது தான் நான் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் படம் பார்த்தேன். நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் வந்து ஹீரோ சைக்கிளில் பேப்பர் போட்டு சாயங்காலம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலெல்லாம் வேலை பார்த்து தான் இது பண்ணுவார். அந்த ஹீரோயினை வந்து டாக்டர் இந்த கலெக்டருக்கு படிக்க வைப்பார். அந்த அம்மா ஒரு நாள் கலெக்டர் ஆகி வரும். இதை வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நானும் என் ஒய்ஃப் எல்லாருமே எங்கள் ஊரில் ஸ்க்ரீனில் 16 திரைக்கட்டி போட்டாங்க. அப்போ பார்த்தப்போ என் ஒய்ஃபு சொன்னாங்க, அப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீ இது மாதிரி பண்ணிவிட்டு நீயும் எம்ஏ படிக்கலாம்ல, அவங்களுக்கு எப்படியாவது என்ன எம்ஏ பிஎட் படிக்க வச்சு ஒரு வாத்தியார் ஆக்கணும்னு ஆசை. நானும் சரி எம்ஏ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வறுமையோடு இருக்கிறப்போ அந்த பேப்பர் போட்டுட்டு சாயங்காலம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து எச்சில் எடுத்து போட்டுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் எம்ஏ முடித்தேன். எங்கள் தம்பி பிஏ முடித்தான். அப்போ தான் நீ வருவாய் படம் வந்து ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க. எங்கள் தம்பி வந்து அந்த வீட்டுக்கு பேப்பர் போட போவான். போட்டுட்டு வரும்போது ஒரு நாள் வந்து அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னான், நம்ம இந்த வீட்டில் பிறந்திருந்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகியிருப்போம்ல அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எதுக்கு அப்படின்னா, அவங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க வீடு வாடகை கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதானே. இல்லை நம்ம அந்த டைரக்டர்கிட்ட பழகிருப்போம்ல, நம்மளுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கோம்ல, அண்ணன் வந்து இறந்து போய் அந்த கனவு பாதியிலே தானே நிற்குது அப்படின்னா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால், நீ வந்து சினிமா டைரக்டர் ஆகிடு, நீ போய் அண்ணனுடைய கனவை நிறைவேற்று, சென்னைக்கு போ அப்படின்னா. நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது, அவனுக்கு அறிவு இருந்தது, அவன் கதையெல்லாம் எழுதுவான் போவான் அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் முடியாது அப்படின்னா அவன் சொல்லாமல் கொள்ளாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு நாள் சென்னைக்கு போயிட்டான். சென்னைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, நீ டிகிரி முடி, நான் அவனை டிஎஃப்டி படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவனை டிகிரி படிக்க வச்சுட்டு இருக்கிறப்போ என்னை வந்து கவிதை எழுதுறதுக்கும் கதை எழுதுறதுக்குமா இயற்கை வந்து என்னை ஒரு தயார்படுத்துச்சுது. அதோடு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து நான் வந்து டைரக்டர் ராஜகுமாரன் சாரை பார்த்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ வருவாய் என படம் கேப்ஷன் வந்து எழுதி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நிறைய தடவை 100 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். திரைக்கதைக்கு நிறைய சீன்ஸ் எழுதி கொடுப்பேன். அப்படியே அவங்கக்கிட்ட நான் சினிமா கற்றுட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும், காதலுடன், அதுக்கப்புறம் இன்னொரு 2 படம் டிஸ்கஷன் எல்லாமே நாங்கள் போயிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து விஜய் மில்டன் சார் வந்து காதலுடனில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து என்னை வந்து எங்கள் டைரக்டர் விஜய் மில்டன் சார்கிட்ட ராஜகுமார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுலேருந்து நான் மில்டன் சாரோட நட்பு கிடச்சிது. அவங்க கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் டைரக்டர் ஆகிட்டேன். நான் டைரக்டர் ஆகிட்டேங்கிறத விட இங்கே எத்தனையோ நல்ல இயக்குநர்கள் நிறைய கதைகள் வச்சுக்கிட்டு நிறைய திறமசாலிகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருப்பாங்க. நான் இயக்குனரானே, நான் கதை எழுதுனேங்கிறத விட எங்கள் அண்ணனுடைய ஒரு ஆன்மா, ஒரு ஆத்மா, அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் என்னை இயக்குனராசி என்னை வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு சேர்த்துதுன்னு நான் சொல்லணும். அதுக்கு எனக்கு கையை பிடிச்சி விரல் பிடிச்சி என்னை நடத்தி கூட்டிகிட்டு வந்து நடவண்டி வச்சு படைக்க வச்சு எல்லாமே பண்ணினேன். என்னோட ராஜகுமாரன் சாருக்கும் என்னோட விஜய் மில்டன் சாருக்கும் நான் ஆயுசுக்கும் நான் நன்றிகடன் பெற்றிருக்கிறேன். நான் அந்த புத்தகத்தில் ஒரு இதை எழுதியிருப்பேன், இருந்து இழைப்பார கூட எந்த மரத்து கிளையும் இடம் தராத போது எனக்கு ஒரு நந்தவனமே அமைத்து கொடுத்த என்னுடைய குருநாதர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க 2 பேருமே எனக்கு மிகப்பெரிய ஒரு நந்தவனம் இந்த சினிமாவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து அவங்க நடுவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் உலகத்தில் நான் எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, என்னை யார் ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அமையாது. 2 பக்கமும் என்னுடைய 2 இயக்குநர்கள் நடுவில் நான் நிற்கிறேன். என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இந்த படம் உருவாக்குறதுக்கு நான் கதை எழுதி முடிச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். சின்னசாமி அண்ணன்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், அவங்க வந்து மில்டன் சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவர் சினிமா பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்போம். இந்த கதையை நான் எழுதிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து அவர் என்கிட்ட கேட்டார், என்ன நீ சென்னையிலே இல்லை, நீ வா, நான் உன்னை யார்ட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து வரேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து வந்தேன், நான் டைரக்டராக தான் வருவேன் அப்படின்னு. சரி, அப்போ நீ வந்து கதை சொல்லு, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வரேன் அப்படின்னாரு. நான் வந்து கதை சொன்னேன். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கதையை நான் தூக்கிட்டு சுமந்ததை விட அவர் தான் நிறைய இடத்துக்கு தூக்கிட்டு போனார். அவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு அவ்வளோ ஈஸியாக எந்த கேட்டுமே ஓப்பன் ஆகிடாது. சின்னசாமியான எல்லா பக்கமுமே போய் என்னை பற்றி சொல்லி, என்னை கதையை சொல்லி, எல்லாமே சொல்லி எனக்கு வாங்கி எங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்களோ அந்த கம்பெனில எல்லாமே ஓகே வச்சுருந்தாங்க. 4 கம்பெனியில் கதை சொல்லி ஓகே பண்ணோம்.
கடைசியாக நானும் சின்னசாமி நான் முடிவு பண்ண இடம் தான் எஸ்பி சரண் சார் கம்பெனி. எஸ்பி சரண் சார் மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நான் 4 படம் பண்ணிட்டேன். மிக அற்புதமான மனிதர், மிக அற்புதமான கலைஞன். அதனால தான் அந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் நான் நினைச்சது மாதிரியே படமாச்சுது. அவர் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது. 25 நாள் நான் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். வந்து இந்த கூட்டத்தில் நின்று மறைஞ்சு நின்று பார்த்தாரு. பார்த்துட்டு சரி கரெக்டாக எடுக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அவர் போயிட்டார். இந்த படம் முடியாத வரைக்குமே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியே இந்த அவர் கூட இருந்து எல்லா வேலையுமே பார்த்துப்பாரு. எல்லாம் ஒரு சின்ன ஒரு இக்க வைக்கிறதுல கூட அவர் கரெக்ஷன் சொல்ல மாட்டார். ஏன் இந்த இடத்த இக்கு இல்லையே அப்படின்னு கூட அவர் சொல்ல மாட்டார். அப்படி மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுனால தான் என்னால் இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அந்த படத்தை சித்தார்த்துங்கிற கேமராமேன் ரொம்ப சிறந்த கேமராமேன், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வர்றதுக்கும் சித்தார்த்து கேமராமேன் ஒரு காரணம். அப்புறம் என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா வாலி ஐயாவோடையும் கங்கையாமரன் ஐயாவோடையும் நான் ஒர்க் பண்ணது. அவங்க 2 பேரும் ஒரு அருமையான பாடல்கள் எழுதி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பு வைக்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படம் நான் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டும் சரி படமும் சரி பேசப்படுதுன்னா அதுக்கு யுவன் சங்கர் ராஜாவும் வாலி ஐயாவும் என்னுடைய மொத்த டீமுமே ரொம்ப அவங்க தான் ரொம்ப காரணம். இன்னைக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வந்து அறம்பதிப்பகத்தில் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வேற ஒரு புத்தகம் வாங்குறதுக்காக அவங்ககிட்ட பேசினேன். பேசுகிறப்போ அவர் கேட்டார், நீங்கள் யார் ஐயா, நீங்கள் யார் தோழர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி ஒரு டைரக்டருங்க விஜய் மிட்டன் சார் அசிஸ்டண்ட்டு, அவங்க ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருப்பேன், அந்த புத்தகத்தை அங்கே கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் யாருங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நான் குங்குமப்பூ கொஞ்சம் படம் பண்ணியிருக்கிறேங்க, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் கேட்டார், குங்குமப்பூ கொஞ்சம் புத்தகம் யார் போட்டுக்கிறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருமே போடலை. ஏன் போடலை அப்படின்னாரு. இல்லை சார், யாருமே போடலை போடலை அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் முக்கியமான பதிவு. நான் அந்த புத்தகத்தை வந்து புத்தகமாக போடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அவர் என்னை ஓயாமல் ஃபோன் அடித்து இது பண்ணார். இந்த புத்தகம் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு கரெக்டான ஒரு புத்தகம் ஆகிறதுக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே காரணம். அதுலேயும் குறிப்பாக ராகுல்ங்கிற பையன் வந்து அவன் வந்து அவரை போட்டு தொந்தரவு பண்ணி 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 சார் பேசுறாரு, சார் வர்றாரு, அது பண்ணுறாரு, சார் இந்த ஃபோட்டோ மாற்றுங்க, அந்த ஃபோட்டோ மாற்றுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு அவன் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி அவன் வரலன்னா அந்த புத்தகம் வந்திருக்காது. அவன் தான் மிக முக்கிய காரணம். புத்தகம் வந்திருக்கும், ஒருவேளை அடுத்த வருஷம் கூட வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த புத்தகம் வர்றதுக்கு அவர் தான் காரணம். அவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது நம் விழாவின் நிறைவாக நன்றி உரையாற்ற இவர் ஒரு உதவி இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர். இவர் ராஜமோகன் ஐயாவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இயக்குநர்களிடம் நீங்கள் ஏதாவது பார்வையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தாராளமாக கேட்கலாம். இது பார்வையாளர்களின் நேரம். சினிமா சம்பந்தமாக அந்த படம் சம்பந்தமான உங்களது பார்வை வினாக்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கை உயர்த்தினீங்கன்னாக்கா இங்கே வந்து மைக்கில் பேசலாம். நீங்கள் 1 நிமிடம் சுருக்கமான வினா அல்லது மேடையில் இருக்கிற சிறப்படைப்பாளர்கள் நம்முடைய இயக்குனர் ராஜகுமாரன், விஜய் மென்டர், அவங்கக்கிட்ட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கான நேரம் வேணா பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 நிமிடம். வணக்கம். உங்களை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு தீபம் வந்து எரியுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கருஞ்சட்டையில் ஒரு அமாவாசை இரவில் ஒரு ஒளி வந்து இப்போ எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க. நான் சொல்கிறது நான் கவிஞர் அதுக்காக சொல்கிறேன். நானும் சினிமாவில் முயற்சித்து ஐயா பாரதிராஜா போய் அதே தான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு முட்டுக்கட்டை போடுவாங்க, எவ்வளவு கட்டை போடுவாங்க அப்படின்னு. நிறைய முட்டுக்கட்டை போட்டு ஓரந்தல்ல போட்டு ஒழுங்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுக்காத குறையா. நான் எங்களுக்கு பெரிய பாந்தி தான் எங்கள் வீட்டில். இங்கே வந்து வெளில போக முடியாத அப்படி இருந்த நிலைமையில்
அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இப்போ நான் யூனிவர்சிட்டி ஃபோர்த்துக்காக போனேன், ரிசர்ச் பண்ணுறேன். அந்த மக்கள்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளவையும் நீங்கள் தாக்கு பிடிச்சி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் வாழ்த்துக்கு. உங்களுடைய தொடக்க காலத்தில் சொல்லிருக்கீங்க, தொடக்க காலத்தில் நீங்கள் போய் முட்டும் போது எந்த காலமும் திறந்திருக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளதான். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஏற்பட்டு முட்டும் போது முதல்ல அந்த அனுபவம். சார், உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த முட்டுக்கட்டையுமே வந்து இல்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஒரு கேரக்டர் உண்டு. சின்ன வயசுலேருந்தே சும்மா கை கட்டிட்டு போய் நீங்கள் யார்ட்டையுமே வாய்ப்பிக்க கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு தெரியும் சார், நான் பண்ணுவேன் சார், அது கிடையாது. எனக்கு என்ன தெரியும்னு நான் சொல்லணும். நான் வந்து நீ வருவா என்னை டப்பிங் போயிட்டு இருக்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்து ஏவிஎம் வாசல் வந்து அப்போல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. எங்கள் டைரக்டர் ராஜகுமார் சார் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டப்பிங் போயிட்டு இருக்குது. நான் அவரை பார்க்குறதுக்கு வரேன், உள்ளே விடலை, வாசல்லே உட்காந்துருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்புங்கிறது அது வந்து ஒரு வாழ்க்கை. அந்த வாய்ப்பை நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணுவேன். அது மாதிரி நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன், விடவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 2 hours அந்த வெயிலே உட்காந்து நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தோம். அவர் உள்ளே விட்டார், நான் போனோடனே எங்கள் டேரக்டர் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் கவிதை புத்தகம் அதெல்லாம் காமிக்கிறேன். சார் இது பண்ணணும் சார். இல்லை இதெல்லாம் இப்போ இல்லைம்மா, நீ 3 மாதம் கழிச்சு வா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வா அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ வாலில் வந்து போஸ்டர் ஒட்டிப்பாங்கல்ல, அப்போ நிறைய போஸ்டர் ஒட்டிப்பாங்க சென்னையில். அதில் வந்து முத்து விஜயனுடைய ஒரு 2 லைன், இளமை தடுமாறாமல் இதயம் இடம் மாறினால் துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்னு ஒரு கேப்ஷனோட துள்ளாத மனமும் துள்ளுக்கு எழுதியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், நம்ம ஏன் வெறுமனே போய் கை கட்டி நின்றுட்டு நம்ம அந்த வாய்ப்பை கேட்கணும், நம்மளுக்கு கவிதை எழுத தெரியுங்க, அந்த கவிதையை நம்ம எழுதி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த நாள் ஒரு 100 கவிதை அன்னைக்கு நைட்டே எழுதி, எல்லாமே 2 லைன் 3 லைன் வர்றது மாதிரி எழுதி, நான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 25 எழுதி அதை டைப் பண்ணி நான் வந்து சூப்பர் வீட்டுக்கு போகிறேன். நான் வேலாயுதம் காலனியில் வந்து அங்கே ராஜகுமாரன் சார் ஆஃபீஸ் இருக்குது. நான் அங்கே போய் நான் காலையிலேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அப்போ டைரக்டர் எங்கே போயிட்டாங்க, நிறைய டைரக்டர் அங்கே வராங்க, நிறைய நடிகர் வராங்க. எங்க கூட வாய்ப்பு கேட்க வந்தவங்க எல்லாருமே யாரையும் ஒருத்தரை தேடி போவாங்க. நான் யாரையும் பார்க்க போகிறேன், நான் நின்றுட்டேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து சூரிய பிரகாஷ் டைரக்டர் கேட்டார், நீ யாரை பார்க்க வந்திருக்கிற, அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்க தான் வந்திருக்கிறேன், ஏதாவது டேரக்டரை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க, நான் ராஜகுமார் சார் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான். அப்புறம் அவரு கூப்பிட்டு சொன்னார், இப்போ தான் அவர் உள்ளே பண்ணார் அப்படிங்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னோன்னா ராஜகுமார் சார் பார்த்தாங்க. பார்த்தோம்னா அது வந்து பாதையெங்கு பூ விதித்து பனித்துளியாய் நான் இருப்பேன் நீ வருவாய் என அப்படின்னு ஒரு 25 கேப்ஷன் அதில் இருந்தது. அது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு படித்து பார்த்து நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டேன். நான் எனக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ராஜகுமாரன் சார் வந்து நான் 2வது மீட்டிங்கில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த கேப்ஷன் சார் சொன்னது மாதிரி எனக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்தது. அவர்கிட்ட வந்து சொன்னார் இல்லையா 100 ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படின்னு. சார் வந்து 100 ரூபான்னு குறைவா சொன்னாங்க, 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு சீன் நான் டைலாக் எழுதுறதுக்கு என்னை கட்டி பிடிச்சி எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து ஏதோ உட்காந்து எழுதுறேங்கிற பேரில் வந்து நீ வந்து அவருக்கு ஏதோ நீ வந்து அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற, அது கிடையாது சினிமா அப்படின்றாங்க. அப்போ எது சினிமா அப்படின்னா தெரியாது, அதை நான் தான் நல்லா எழுதுறேன், அதனால தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. குருவி கோபுரத்தில் கூடு கட்ட ஆசைப்படலாம், கோபுரத்தையே கட்டணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் எழுதி கொடுத்தேன். அந்த டைலாக் வந்து அவங்க எங்கள் டைரக்டரே ப்ரெஸ்ஸில் சொல்லும் போதே சொன்னார், இந்த டைலாக்கை ராஜமோகன் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்கள் குரல் ராம்ஜி ஏட்ட அப்படி அவங்கெல்லாம் கொடுத்த அங்கீகாரம் தான் என்னை வந்து இயக்குனர் ஆக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேன்னா சினிமாவே தெரியாமல் ஊர்லேருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்த ஒருத்தர் சினிமா கற்றுக்கிறதுக்கான கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த கஷ்டம் தான் எனக்கு இருந்ததே தவிர மற்ற மாதிரி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு நான் வந்து மில்டன் சார் கூட வந்து மில்டன் சார் எங்கள் படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட பழகிறேன். எனக்கு ஃப்ரேமிங்லேருந்து லென்ஸ் வரைக்கும் நான் வந்து எந்த கேமராமேன் படம் பண்ணாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் எனக்கு வந்து லென்ஸ் தெரியும், கேமரா டெக்னிக்கல் தெரியும் அப்படின்னு. அதுக்கு வந்து மில்டன் சார் தான் காரணம். நான் வந்து காதலுடன் ஒர்க் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு சொல்லி தருவார், இதுதான் லென்ஸ், இந்த லென்ஸ்னால் இவ்வளோ ஃப்ரேம் இருக்கும், இதுதான் இது இப்படின்னு ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி வைக்கணும் எல்லாமே ஒன்று கற்று தருவார். அது எனக்கு வந்து இன்னும் ஊக்கம் அளிச்சது. எப்படி நான் வந்து திரைக்கதை எழுதுறதையும் கதை எழுதுறதையும் நான் ராஜகுமார் சார்ட்ட கற்றுட்டு வந்தோம், அதே மாதிரி சினிமா பண்ணுறதுலையும் டெக்னிக்கலாக நான் விஷயமும் நான் மில்டன் சார்ட்ட கற்றுட்டு வந்தேன். கற்றுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து முட்டுக்கடை எங்கேயுமே இல்லை சார். அதனால நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் படம் பண்ணுறதுக்கோ கதை பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து எங்கேயுமே தடங்கள் வந்தது கிடையாது. போராட்டம் தான், அதை வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிறேன். அது என்ன தெரியல, நான் வந்து அது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தடங்களாகவும் நான் நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருக்கலாம்.
நன்றி. ஐயா, வேறு யாராவது இன்னும் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு தரலாம், நேரம் இருக்கு. அங்க என்ன கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் கேளுங்க, அங்கேருந்து கேளுங்க. வர்றதுனா வாங்க, அங்கேருந்து ஒளிப்பதிவாகும் சுத்தமாக நேரடியாக கேளுங்க. அதான் உங்களோட படம் வந்துட்டு நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை. விஜய் டிவியில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருக்கேன் சீன்ஸ் எல்லாம். சாரி, இது வந்துட்டு ஏன் அது வந்துட்டு கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கமர்ஷியலி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கோ இல்லைனா அந்த ப்ரொடியூசர் சைட்லையோ இல்லைனா ராமகிருஷ்ணன் ஹீரோவையோ ஹீரோயினையோ இன்னும் கொஞ்சம் அப்போ யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் அவ்வளோ இல்லை. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கும்னு தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் மில்டன் சார் அது மார்க்கெட்டிங் பண்ணது நல்ல ப்ரொடியூசர், நல்லா தான் மார்க்கெட் பண்ணுவேன். இல்லை நானும் தப்பாக சொல்லலை, நல்லா தான் பண்ணினாங்க. அந்த டைமில் அந்த படம் வந்து கொண்டாடப்படலை. ஆனால் பத்திரிகைகள் எல்லாமே வந்து நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. பார்வையாளர்கள் மத்தியில் போய் கேமராமேன் சார் வந்துருக்கிறாங்க, சித்தார்த் சார் வாங்க சார். மத்தியில் வந்து பேசப்பட்டது. இன்னைக்கு காலம் கடந்து பேசுதுன்னா அதனுடைய படைப்பனுடைய நீங்கள் கேட்டீங்க இதுதானே வெற்றி இல்லையா? என் படத்துக்கூட எத்தனையோ கமர்ஷியல் படங்கள் வந்தது. அந்த படம்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்படின்னு நான் நினைக்கிறேன். தம்பி இன்னொருத்தவங்க நடுவில் கேள்வி கேட்குறீங்க, அவரை கேள்வி கேட்டாங்க. ஆனால் விஜய் மில்டன் கேள்வி கேட்கணும். நீங்கள் தம்பி போயிட்டாங்க, வாங்க. ஹலோ, உங்களோட நிறைய படம் பார்த்துருக்கேன். போலீஸோட இல்லை 10ன்றதுல கூட பார்த்துருக்கேன். இது போலீஸோட ரைசிங் வந்துட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க போன வருஷம். மழை பிடிக்காத மனிதனோட கான்ட்ரவர்சி அண்ட் போலீஸோட ரைசிங்க்கு நல்ல கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் வந்துச்சு. மழை பிடிக்காத மனிதன் வந்துட்டு நீங்கள் தோன்ற மாதிரி எடுக்க முடியலையோ ஹீரோவோட தலையிலோ நான் பேர் சொல்லவில்லை. பட் எதனால் அந்த படம் வந்துட்டு ஹிட்டாவில் போலீஸோட ரைசிங் ஏன் ஓடிடியில் நல்லா ஓடிச்சு, இப்பயும் நல்லா ஓடுது, சீக்வல்னாலையா எதனால், அது உங்களோட ரெஸ்பான்ஸ்? படம் ஏன் அப்போ வெற்றி பெறலை? இல்லை மழை பிடிக்காத மனிதன் நீங்கள் நினச்ச வகை வரல, அது அவுட்புட் வரல நீங்களே சொன்னீங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இஃப் யூ விஷ் டு ஆன்சர் யூ கேன் ஆன்சர். போலீஸோட ரைசிங் பற்றி மட்டும் பேசலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம இப்போ வெளியிட்டு இல்லை. அதாவது பாலச்சந்தர் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். டைரக்டர் பாலச்சந்தர் சார் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடுறது ஓடாதுன்றது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் ஓடாமல் போனதுக்கப்புறம் நான் உட்காந்து அதை பார்ப்பேன். பார்த்துட்டு இதனால தான் ஓடலைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவேன். அப்போ அதை சரி பண்ணி அடுத்த படம் பண்ணுவேன். அந்த படம் வேற பாடம் கற்றுக் கொடுப்பேன். இந்த மாதிரி 100 படத்துலையும் 100 பாடம் தான் எனக்கு கிடைச்சது. வரை இன்னைக்கு வரைக்கும் படம் ஏன் ஓடலைங்கிறது எல்லாம் முடிவுக்கே வர முடியலன்னு தான் சொன்னேன். அதான் உண்மை. இல்லை 100% நான் நினைச்ச அவுட்புட் தான் வந்துச்சு. மழை பிடிக்காம நான் இது வரைக்கும் பண்ண எந்த படத்துலையுமே ஒரு ஆணி கூட என்னோட விருப்பம் இல்லாமல் எங்கேயும் அடிக்கப்படலை. எல்லாமே முழுக்க என்னோட A to Z. என்னன்னா மழை பிடிக்காம வந்து முன்னாடி ஒரு 3 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து எனக்கு தெரியாமல் அவங்க சேர்த்துட்டாங்க. இந்த படம் என்னன்னா அப்படின்னு ஒரு விளக்க உரை மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த படம் வந்து ஒரு மூடி வச்ச கதை. அது மூடி இருந்தால் தான் அந்த கதை வந்து நல்லாயிருக்கும். கிளைமாக்ஸ் வரைக்குமே அதை நம்ம திறக்கவே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் அவன் யாருன்னு சொல்லாமல் ஒரு படம். அதே ஒரு முதல் 3 நிமிஷம் யார் என்றால் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னதுனால படம் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். படம் வந்து என்னோட அந்த முதல் 3 நிமிஷத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரே ஒரு கேள்வி தம்பி. நிறைவா இன்றைய நிகழ்வு நிறைவானதுன்னா ஒரு பேர் தொட்டு கூட சொல்லலாம். என்னுடைய பெயர் வந்து பிரேவின் ராய்.
நான் டைரக்டருடைய ஊர் பக்கத்தில் இருக்கிற நெய்தலில் ராஜாக்கம்மாங்கிற துறை என்னுடைய தாயார் ஊர். நீங்கள் படம் பிடித்த மணப்பாடு இருந்த வரையெல்லாம் என்னுடைய இது. நீங்கள் வந்து அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். சித்தார்த்தா அவர்கள் மணப்பாடு எல்லாம் நல்லா அழகாக காட்டு. அவர் சொன்ன மாதிரி நெய்தல் நிலம், செம்மீன், அந்த ஒரு நெய்தல் நிலத்து பரப்புகளை கொண்ட மொழியாடல் வந்து அதில் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய களம்தான் நெய்தல் களத்தை எடுத்திருந்தீங்களே தவிர ஸ்டோரி லைன் எல்லாமே எனக்கு பார்க்கச்சில் வந்து ஏதோ அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பக்கத்தில் இருந்து முட்டத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற நெய்தல் நிலத்தினுடைய அது என்னது ஃபண்டமெண்டல் நெய்தல் நிலத்தினுடைய ஒரே இது ஒப்பாரி மட்டும் உங்கள் இதில் உள்ளது ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இது ஒப்பாரிங்கிற அந்த வலி. மற்றபடி அந்த மொழியாடல் எல்லாமே வந்து இட்ஸ் லேண்ட் பேஸ்டு, அந்த நிலத்து பரப்பினுடைய கதைகளை மையப்படுத்தியது மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் களத்துக்காக கடல் ஏன் சூஸ் பண்ணீங்க, நெய்தல் நிலத்தை ஏன் சூஸ் பண்ணீங்க, இதே கதையை வேற லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார், உங்களுக்கு ராஜாக்கம்பலம் துறை, எனக்கு ராஜாக்கம்பலம், நம்மளுக்கு 2 பேருக்கு 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதாவது நான் வந்து ஏன் கடற்கரை அந்த அந்த மொழியை நான் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால், நம்ம கடற்கரைக்கும் சமவெளி பகுதியில் வாழ்கிற மக்களுக்குமான அந்த மொழி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். நிறைய விஷயங்கள் வந்து புரியாமல் போயிடும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா, முட்டத்தில் அதாவது மணப்பாடில் நாங்கள் ஒரு ஷாட் எடுத்திருந்தோம். அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு பின்னாடி கடல் இருக்கும், இந்த பையனோட சைஸில் அந்த பொண்ணு இருக்கும். அந்த கடல் வந்து அமைதியாக இருக்கும். ஏன்னா வங்கக்கடலுடைய வந்து வலி வந்து அதிகம் இருக்காது இல்லையா. அதே கவுண்டர் ஷாட்டு அப்போ அந்த பொண்ணு அமைதியான மனநிலையில் இருக்குது, அந்த கடல் அமைதியாக இருக்குது. கவுண்டர் ஷாட் எடுக்கிறப்போ நான் வந்து முட்டத்தில் தான் எடுத்தேன், அந்த பாறைக்கு பக்கத்தில் வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். அது ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பையனுடைய மனநிலை சரியா இல்லை, ஆக்ரோஷமாக தான் இருக்குது, இன்னும் கோபம் தனியலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த கதை. ஏன் நான் வந்து சும்மா ஒரு காதல் கதை, அதை வந்து ஒரு கடவுள் கவிதைகள் மாதிரி, அலைகள் கவிதைகள் மாதிரி முட்டை அப்படி கிடையவே கிடையாது. அந்த நீங்கள் ராஜாக்கம்பலம் துறைன்னு சொன்னதுனால சொல்கிறேன், அதில் ஒரு நொண்டி பையன் நடிக்க வச்சுருப்பேன் நான். அந்த பையன் ராஜாக்கம்பலம் துறையில் உள்ள பையன் தான். மீனவர்களுடைய கோபமும் அன்பும் ஒட்டுமொத்தமாக கொற்ற ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து எனக்கு சமவெளி பகுதியில் இன்னும் ஆக்ரோஷமான ஒரு இடத்துல சொல்கிறதுக்கான களம் எனக்கு தெரியாது. மதுரை பேக்ட்ராப்லையோ திருநெல்வேலி சங்கரங்கோயில் பேக்ட்ராப்லையோ சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. ஆனால் எனக்கு முட்டத்தினுடைய வாழ்க்கையை எனக்கு வந்து ரொம்ப தெரியும். கடல் மக்களுடைய வாழ்க்கையும் வலியும், நெய்தல் மக்களுடைய, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து கேரக்டர் எதுவுமே இருக்காது, 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு அழுகு சத்தம் கேட்டுட்டு வரும். அப்போ ஒருத்தர் கேட்பாரு அங்கே என்ன சத்தம் அப்படின்னு. போகிற போக்கில் ஒருத்தர் சொல்லிட்டு போவான், இலங்கைக்காரன் எவனோ வந்து துப்பாக்கி சுட்டுட்டானா, அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அந்த மொழியில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் அந்த கதைக்களத்தை நான் தேர்வு பண்ணேன், இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சித்தார்த் அவர்களுக்கு இயக்குனர் ராஜகுமாரன் ஐயா அவர்கள் சிறப்புப்படி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனருக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், நான் மேடையில் இருந்துட்டதால அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மாற்றுத்திறனாளி பணின்னு சொல்லணும். ஏன்னா நான் மாற்றுத்திறன் நலவாரிய உறுப்பினர். பரவாயில்ல, நீங்கள் காயம் எதுவும் எனக்கு இல்லை, நான் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தணும். அதில் ஒரு சின்ன அன்பு விழுத்தல். அது அடுத்து நீங்கள் பேசுங்க. குங்குமப்பூவும் கொஞ்சி புறாவும் என்ற திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சித்தார்த் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது சூப்பரான ரீயூனியன் மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரை நான் மீட் பண்ணுறேன். குங்குமப்பூவும் கொஞ்சி புறாவும் வந்து என்னோடய கெரியரில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்னோட ஒரு 3ஆவது படம் என் கெரியரில். இட் வாஸ் மை 3rd ஃபிலிம். பாயிண்ட் நம்பர் 1, நான் அவுட் அண்ட் அவுட் ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் வந்து பண்ணல அதுக்கு முன்னாடி. ஸோ
அதுவும் ஒரு கோஸ்டல் ரூரல் ஸ்கிரிப்ட் வந்து நான் பண்ணதே இல்லை. கடலோர கவிதைகள், அப்புறம் மலையாளமில் வந்து மம்முட்டி சாரோட அமரம், இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கேனே தவிர எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு கோஸ்டல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஒரு சீஷோர் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி பண்ணால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விஷுவலாகவே வந்து அது இட்ஸ் பை டிஃபால்ட் வந்து இட் வில் லுக் குட் அப்படின்றது தெரியும். அது கரெக்டாக வந்து எனக்கு கேபி அமைஞ்சது. இன்னொரு விஷயம், இட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் தட் வாஸ் த லாஸ்ட் ஃபிலிம் விச் ஐ ஷார்ட் ஆன் ஃபிலிம் நெகட்டிவ். அதுக்கப்புறம் நான் ஃபிலிம் நெகட்டிவே தொடலை. அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் தான் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஆல்சோ மை அசோசியேஷன் வித் ராஜ்மோகன், மை அசோசியேஷன் வித் ராம்கி, எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி அங்கே வேலை பார்த்தோம். பல நாள் ஞாபகம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் 60 days தூத்துக்குடியில் மணப்பாடில் எல்லாம் வந்து அந்த லைஃபே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது எனக்கு. நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் ஷூட். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜ்மோகன் ஃபோன் பண்ண இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு. ஷார்ட் வரேன், லேட்டாக வருவேன், ஆனால் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க. அடுத்ததாக நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம், நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். நன்றி உரையாற்ற இவர் ஒரு உதவி இயக்குனர் திரு ஜேம்ஸ் அபிலாஷ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய இயக்குநர்கள் ஆளுமையாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நன்றி உரை பேசுகிற வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதுக்கே நன்றி. ஏன்னா ராஜமோகன் சார் வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷங்களாக தெரியும். அவரோட பல சூழலில் வந்து நான் கூட இருந்திருக்கேன். சந்தோஷமான சூழல், இக்கட்டான சூழல், நிறைய சூழல் கூட இருந்திருக்கேன். இந்த ரீசெண்டாக அதுக்கப்புறம் 4-5 படம் எடுத்திருக்காங்க. இந்த ரீசெண்ட் ஒரு இடைப்பட்ட ஒரு 7-8 இயர்ஸில் அவர் நிறைய ஒரு தடுமாறி விழுகிற சமயம், இல்லாட்டி வந்து ஒரு அவர் லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்த டைமில் வந்து யார் ஆறுதல் சொல்ல முடியும், யார் வந்து திருப்பி கை பிடிச்சி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் எங்கே இருந்து யார் மூலமாகவோ எது மூலமாகவோ, சார் குங்குமப்பூ முடிச்சுப்புறம் படம் பார்த்துறாங்க, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார், உங்கள் ரசிகன் சார் நான் அப்படின்னு எங்கேருந்து ஒரு குரல் அது நார்மலாக வரும். அந்த உயிர் தான் வந்து அவரை பிடிச்சி அப்படியே கை பிடிச்சி கூட்டி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் இப்போயும் ஒரு சூப்பரான படம் பண்ண போகிறாரு அப்பா அம்மா மையப்படுத்தி. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படைப்பை வந்து தன்னோட படைப்பாளன் முழு மூச்சையும் கொடுத்து ஒரு படைப்புக்கு உயிர் கொடுக்குறப்ப அந்த உயிர் படைப்பாளனை கூட்டி போய்கிட்டே இருக்குது, உயிர் பிடிச்சிட்டே இருக்குது. அது நான் கற்றுக்கிட்டது, எங்களே போன்றவங்க கற்றுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. நம்மளே அதை பார்த்துக்கணும். ஒன்று நல்லா படைச்சுட்டா அந்த படைப்பு நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்றது இது மட்டும்தான். அதோட நன்றி வெளிப்பாடாக தான் ஒருவேளை திரைக்கதை புத்தகமாக வந்து காட்சியாக இருந்தது, இப்போ வார்த்தையாக கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தையை நாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு வெவ்வேறு குரல் வரும், வெவ்வேறு காட்சிகள் வரும், நிறைய பெர்செப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த புத்தகம் ஒரு நன்றி வெளிப்பாடாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது அர்த்தம் அது அறம் பதிப்பகம் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு. இன்னைக்கு பத்தியம்பிரத்தில் படத்தை பற்றி அவர் சொன்னாங்க, அந்த சார் மட்டும் தான் இருக்கும், விஜயநந்தன் சார் இருந்தார், அவர் சேர்த்துட்டவரும் ராஜமோகன் சார், அதுக்கும் நன்றி. ஏன்னா அவர் கூட தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த படத்தை பற்றி, அந்த விகார் மேட்டரை பற்றி, அரசியல் பின்புலம் அந்த வரலாறு நான் சம்மந்தப்பட்டு பேசுனது இல்லை, நீங்கள் பேசணும்னு எனக்கு அது ஒரு புது விஷயமா இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் அப்புறம் வந்து இயக்குனர் ராஜகுமாரன் சார் அவர்களை பற்றி ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து அடிக்கடி வந்து ராஜகுமாரன் சொல்லிட்டே இருப்பார், உங்களோட வழியை நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் ராஜகுமாரன் சார் சொல்கிறப்ப உடனே கழிஞ்சிருச்சு அந்த அவனோட பயணம், அது நீங்கள் முடிக்க வேண்டிய அந்த. அதனால் அவ்வளோதான், நன்றி சொல்லிட்டே போகலாம். அது வந்திருக்க சிறப்பு அழைப்பாளர்கள், ஊடக நண்பர்கள், சார் நாயகன் சார், ராமகிருஷ்ணன் சார், அவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து அவருக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து ராமகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். ராஜமோகன் சொல்லியிருக்கேன், அந்த படமும் சரி அவரும் சரி ரெண்டையும் பற்றி எங்கள் அண்ணன் பேசிட்டு இருப்பான். எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்டு வந்திருந்த வாசகர்கள், நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தமிழீழன் சார், சித்தார்த் சார்,
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறது, நன்றி. இவ்விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அறம் பதிப்பகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் இந்நிகழ்வு நிறைவு வரை ஒளிப்பதிவு செய்த முத்துக்குமார சுவாமி உலகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு தமிழேலன் ஐயா அவர்கள் இந்த சிறப்பு படியை ராஜகுமாரன் ஐயா கையில் அவர்களின் மூலமாக வழங்கப்படுகிறது. குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற திரைக்கதையின் இந்த கதை புத்தகம் அறம் பதிப்பகம் அறை எண் 616 விற்பனைக்கு உள்ளது. 614. அனைவரும் வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. வந்திருந்து கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.